தோத்தா ஜெயிக்கணும்னு மட்டும்தான் தோணும். ஆனா அவமானப்பட்டா சாதிக்கணும்ன்ற வெறியே வரும்டா. நம்ம ஜெயிக்கிறோமா தோக்குறோமாங்கிறது முக்கியம் இல்ல நண்பா. கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணுமாங்கிறதா முக்கியம். தோத்தாலும் ஜெயிச்சாலும் பிரகாரம் இந்த நடிக்கிற அப்படி ஆக்டிங் அப்படின்றவங்க மட்டும் கொஞ்சம் எழுதி நில்லுங்க. 4 பேர் கொடுத்துருக்கீங்க. அரசி ஏன் தெரியுமா வெக்கப்பட்டினா அப்படி அப்படியே உங்க அந்த 3 பேருமே சினிமாட்டோகிராஃபியில என்ன கத்துருக்கீங்க, எடிட்டிங்ல என்ன தெரியும்ன்றத டக்கு டக்குன்னு சொல்லுங்க. ஏன்னா நீங்க என்ன லெவல்ல இருக்குன்றத பாக்குறதுக்காக. என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ற, என்ன கேமராவா எடிட்டிங்கா, வீடியோகிராஃபி, கேமரா சோனி NX2. நீங்க மொபைல் எடிட் சாஃப்ட்வேர்ல மொபைலில் எடிட் பண்ணுறவங்க வந்து அமைச்சூர். இப்போ நீங்கள் வந்து யூ பிகேம் ஏ ப்ரொஃபஷனலாக வரும் பொழுது ஏன் அந்த மொபைலில் போய் உட்காந்து பண்ணி எடுத்துக்கிட்டு போகணும்? நம்மகிட்ட இங்கே சிஸ்டம் இருக்குது, ப்ரீமியர் இருக்குது, ப்ரீமியர் ப்ரோவில் இருக்குது, ஆவிட் இருக்குது, அப்புறம் வேறு என்ன இருக்குது சாஃப்ட்வேரு, மேக்கில் இருக்கிறது என்னது, FCP இருக்குது. ஸோ ஏகப்பட்ட சாஃப்ட்வேர் இருக்குது. நீ இப்போயே அதில் லேர்ன் பண்ணாதுன்னா தான் அதுலேருந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டு வர முடியும். நீங்கள் ஃபோட்டோகிராஃபி ஃபோட்டோ சாஃப்ட்வேர்லேருந்து லைட் ரூமு இல்லுஸ்ட்ரேட் இன்டிசைனு, கோரல் ராவா கிராஃபிக்ஸ் டிசைன் தான். சரி, இப்போ இந்த ஸ்க்ரீன் பிளேஸ் நீங்கள் உட்காருங்கப்பா. ஸ்க்ரீன் பிளே, ஸ்கிரிப்ட் ரைட்டிங், டைரக்ஷன் ஆகக்கூடியவங்களை அப்படி எழுதுறீங்க. எல்லாமே அதுதான் கொடுத்துருந்தீங்க பேர். நீங்கள் வந்து நடிச்சிருக்கீங்களா படம், ஷார்ட் ஃபிலிமில் நடிக்கிறீங்களா? அப்படியே ஆக்டிங் ஏந்திரிக்கல. ஒரே ஒரு விஷயம், நம்ம கலைத்துறையை பொறுத்த வரைக்கும், இந்த சினிமா துறையை பொறுத்த வரைக்கும், நீங்க முன்னுக்கு வந்து முட்டலைன்னா உங்களை கை கொடுத்து எவ்வளவு தூக்கவே மாட்டான். உங்ககிட்ட என்ன திறமை இருக்குன்றது நீங்க முன்னுக்கு வந்தாதான், சார் நான் இருக்கேன் அப்படின்னு கை தூக்குனாதான் அந்த விஷயத்த வந்து முழுமையாக அடைய முடியும். வெக்கப்படுறதோ உட்காந்துருக்கதோ இருந்தீங்கன்னா முன்னுக்கு வர முடியாது. நான் எடுக்கிறேன் சார், நான் பண்றேன் சார் அப்படின்னு சொல்லி முன்னுக்கு வரணும். சினிமாட்டோகிராஃபி என்ன கேமரா வச்சிருக்கீங்க? கேமரா இருக்கா? போட்டோகிராஃபர் வேற, சினிமாட்டோகிராஃபர் வேற இல்ல. போட்டோ எல்லாத்துலயுமே வரணும். சரி, ஓகே. அடுத்து இப்ப மியூசிக் டைரக்ஷனுக்கு ஒரே ஒரு பையன் கொடுத்துருந்தீங்க, அவங்க வெரி குட். என்ன பண்றீங்க சொல்லுங்க. நான் சவுண்டா பேசுங்க. நான் பேசுறது கேக்குது இல்ல, நீங்க பேசுறது கேட்கல, அவ்வளவுதான். சவுண்டா பேசுமா, இல்ல மைக் கொடுத்துருங்களா ராஜா? மைக் பிடிச்சு பேசு. நீ டைரக்ஷன் போயிட்டீங்கன்னா உன் கையில ஒரு மைக் இருக்கும். நீ அங்க இருக்கிற 500 பேரை கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். ஒரு விஜய் வச்சு ஒரு படம் பண்ற அப்படின்னா 500 பேர் இருப்பான். யார் பேசுவாங்க? அங்க கேமராமேன் தான் பேசணும். எங்க வாப்பா, எங்க தள்ளுப்பா, ஃப்ரேம்குள்ள வாப்பான்னு சொல்லணும்ல. பேசுங்க, தைரியம் பேசுங்க. எல்லாருக்கும் பேசணுன்ற எண்ணம் இருக்கும், எல்லாருக்கும் மேடை ஏறணுன்ற எண்ணம் இருக்கும். ஆனா முன்னுக்கு நம்ம வரமாட்டோம். ஏன் வரமாட்டோம்னா வெக்கம், பக்கத்துல இருக்க வந்து நம்மளை வந்து கிண்டல் பண்ணுவானா, கேலி பண்ணுவானான்னு. மேடை கிடைக்கும் பொழுது அந்த மேடையை பயன்படுத்தலை அப்படின்னா நீங்க வந்து பின்னோக்கி தள்ளப்படுவீர்கள். ஆனா எப்ப கிடைக்குதோ, மைக்கு கிடைச்சதுன்னா உடனே பேசிடணும். கிறிஸ்டியன் சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு வந்து ஈஸியா வந்து மைக்கை பிடிச்சு பேசுவாங்க. காரணம் என்ன? சர்ச்சில் வாரம் அவனுக்கு மைக்கை கொடுத்து பேச சொல்றாங்க. நம்ம ஹிந்து கோயில்ல பேச சொல்றாங்களா? இல்ல. அதனால இந்த ஹிந்துஸ் எல்லாம் அதுல வந்து பின்தாங்கி இருக்காங்க. அதனால முன்னுக்கு வர்றதுக்கு வந்து மைக்கு கிடைச்சிச்சுன்னா உடனே பேசுப்பா. மைக்கு கிட்ட வை. மைக்கு பிடிக்கிறதுக்கே ஒரு ஒரு விஷயம் இருக்கு. மைக்கு இப்படி பிடிங்க, கிட்ட வைங்க, சொல்லுங்க, பேசு தெரியா பேசு, ஒன்றும் வைக்கப்படாது, பேசு. டிஜே பண்றீங்க, கம்போஸ் பண்றீங்களா? கீபோர்டு வாசிக்க தெரியுமா? இப்போ நெட்டில் இருந்து மியூசிக்ஸ்லாம் எடுத்து கம்போஸ் பண்ண தெரியாதா? ஃப்ரீ ட்ராக்ஸ்லாம் எடுத்து பண்ண தெரியாதா? ஆடியோ சாஃப்ட்வேருக்குள்ள ஆடிஷனுக்குள்ளே போய் பண்ண முடியும் தெரியுமா? இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து எல்லாருமே வந்து சாஃப்ட்வேர் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். சாஃப்ட்வேர் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். மியூசிக் டைரக்டர் ஆகுறாங்க அப்படின்னா தெரிஞ்சு வச்சுருக்கணும்.
இளையராஜான்ற பெரிய ஜாம்பவான் வந்து அடிச்சுட்டு வந்தது ஏஆர் ரகுமான். காரணம் என்னன்னா அவருக்கு வந்து புதுவிதமான மியூசிக் வந்து கம்ப்யூட்டரில் கம்போஸ் பண்ண கற்றுக்கிட்டாரு. புதுவிதமான கற்றுக்கிட்டாரு. எப்போ 95 தான் விண்டோஸ் வந்துச்சு. விண்டோஸ் வந்தது 95 வந்தது. 95 வந்து அவர் புதுவிதமாக வந்ததுனால அவரால் மிகப்பெரிய சாதனையாளராக மாற முடிஞ்சது. இப்போ அனிருத். அதனால சிஸ்டம் கற்றுக்காம இருந்தீங்கன்னா நம்ம வளர்ச்சி வந்து ரொம்ப பாதிப்படையும். அதனால எல்லாருமே சிஸ்டத்தை கற்றுக்குங்க. டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, சவுண்டு டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஏன் ஈவன் மேக்கப் அசிஸ்டன்ட், மேக்கப் ஆளாக இருந்தால் கூட அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து சிஸ்டம் நாலேஜ் இருக்கணும். சிஸ்டம் நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும். அந்த வகையில் வந்து எல்லா கையிலுமே செல்ஃபோன் இருக்குல்ல, செல்ஃபோனில் ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோரில் வந்து ஃபேட் இன் ப்ரோ, எத்தனை பேருக்கு அந்த சாஃப்ட்வேர் என்னன்னு தெரியும்? அதில் வந்து காசு இல்லாமல் மேலே இருக்குல்ல, அதை இன்ஸ்டால் பண்ணுங்க. இதை பண்ணு, ஃபர்ஸ்ட் ஒன் பண்ணு. மொபைல் பேசிக் காசு இல்லாமல் அது ஃப்ரீயாக இருக்கிறது போலாமா? அடுத்த ஸ்டெப்பு போலாமா? யாருக்கெல்லாம் ஆகல இன்னும்? இந்த மாதிரி ஆளுக்கு வந்திருக்கா? யாருக்கு வரல? வந்திருக்கா? சொல்லிக் கொடு. தெரிஞ்சாலும் டக்குன்னு சொல்லிக் கொடு. பக்கத்தில் தெரிஞ்சவங்க சொல்லிக் கொடுங்க டக்குன்னு. இதில் அந்த ப்ளஸ் ஒன்று இருக்குல்ல, ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணுங்க. அதுல வந்து கிரியேட், கேன்சல் கிரியேட் இருக்கு. கிரியேட் கொடுத்து உங்களுடைய படம், இப்ப நம்ம படம் பண்ண போற படம், ஷார்ட் ஃபிலிம் நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ண போறோம். பிஹெச்டி கிரியேட் பண்ணிட்டீங்களா? கிரியேட் பண்ணிட்டு மேல உள்ள இப்ப அந்த ஃபைலை ஓபன் பண்ணுங்க. ஓபன் ஆயிடுச்சு. கீழே என்னென்ன வேர்டு இருக்கு? SACPDTSNA அப்படின்னு இருக்கு. அப்படியே என்னென்ன அப்படின்னா, எஸ் வந்து சீன், ஏ வந்து ஆக்ஷன், சி வந்து கேரக்டர், டி வந்து பேராத்தட்டிக்கல், டி வந்து டைரக்ஷனா, பி வந்து பேராந்தட்டிக்கல், நம்ம ஷார்ட் ஃபிலிமுக்கு வந்து நோட் பண்றது. அது மாதிரி டி. இது எல்லாமே இருக்கிறத இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க? சீன் கிளிக் பண்ணுங்க. எஸ் சீன் கிளிக் பண்ணிட்டீங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் சீன் நம்ம ஆரம்பிக்க போறது ஃபேட் இன். ஃபர்ஸ்ட் சீன் ஆரம்பிக்க போறோம். ஃபேட் இன் அப்படின்னா என்ன? ஃபேடுன்றது சாஃப்ட்வேர். வீடியோவில் ஃபேட் இன் அப்படின்றது என்ன எஃபெக்ட்? அது ஃபேட் இன் அப்படின்றது என்னன்னா, ஒரு கலர் பிளாக்ல இருந்து அப்படியே வந்து அந்த படம் வந்து வர்றது. எப்பவுமே ஆரம்பத்தில் வந்து நம்ம தேட்டருக்குள்ள போனோம்னா பிளாக்ல இருந்து அப்படியே வெளியில படம் வரும். அதுதான் ஃபேட் இன். ஸோ ஆரம்பத்தில் அந்த ஃபேட் இன் வந்து என்ன பண்ண போறோம்? காலையிலையா, மார்னிங்கா, சாயந்தரமா ஒரு சீன் எப்படி ஆரம்பிக்க போறோம் அப்படின்றத அங்கே டைப் பண்ணிக்கோங்க. இன்டோர் அப்படின்னு போட்டு நெக்ஸ்ட் வந்து கேரக்டர் இல்லைன்னா பேராத்தட்டிக்கல், பிஎம்க்குங்க. பிஎம் கிட்டீங்களா? கீபோர்டில் யாருக்கெல்லாம் தமிழ் லாங்குவேஜ் இருக்கு? தமிழ் கீபோர்டு எல்லாத்தையுமே இருக்குல்ல? தமிழ் கீபோர்டு ஆன் பண்ணிடலாம். தமிழ் கீபோர்டு இருக்குல்ல, வந்து பேராத்தட்டிக்கல் ஆன் பண்ணிட்டீங்களா? ஆன் பண்ணியாச்சுல்ல? ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் சீன் வந்து நம்ம வந்து அதில் போட போகிறோம். அது வந்து கதை சுருக்கம். டைமு அது தமிழ் பார்த்திக்க, தமிழ் ஃபண்டு. கீபோர்டு வந்து லாஞ்சி கீபோர்டு இன்னில் போயிட்டு, இப்போ ராஜா கீபோர்டு இன்னில் வந்து சாஃப்ட்வேர் வந்து தமிழ் சாஃப்ட்வேர் போட்டுக்குங்க. கீபோர்டு வந்து தமிழ் ஆக்குங்க. தமிழ் ஆக்கிட்டா சரி. இப்போ இங்கே பாருங்க, இந்த மாதிரி வந்திருக்கோம். இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் இப்போ நம்ம ஸ்கிரிப்ட் வந்து அடிக்க போகிறோம். எப்படின்னா, சாஃப்ட்வேர் போட்டுட்டீங்கன்னா, கீபேட் தமிழில் போட்டுட்டீங்க அப்படின்னா, கீபேடில் வந்து நேராக போயிட்டு மைக்கு ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணிட்டு கதையோடைய விஷயத்தை சொல்கிறோம். ஒரு காலை பொழுதில் ஆசிரியராக பணிபுரியவர் தன் கல்லூரிக்கு வேகமாக புறப்படுகிறார். இது வந்து கதையோடைய அந்த சீனோடைய ஹெட்டிங். இப்ப ராஜா மைக் அமுக்குங்க. டைப் பண்ணாதீங்க. டைப் பண்றது வந்து அப்புறமா கரெக்ஷனுக்கு போறது. மைக் அமுக்கிட்டு பேசுங்க. என்னப்பா இந்த காட்டு, அது போ, உள்ள போ, நியூ டாக்குமெண்ட் போ.
வந்து வந்துருச்சு கீபேடை மாத்து. தமிழ் இன்ஸ்டால் பண்ணிக்கோ. தமிழ் எல்லாருமே இன்ஸ்டால் பண்ணிக்க. காரணம் என்ன அப்படின்னா நம்ம ஸ்கிரிப்ட் வந்து தமிழ்ல தான் இருக்கணும். இங்கிலீஷ்ல எல்லாம் இருந்ததுன்னா ஸ்கிரிப்ட் வந்து நம்மளால படம் பண்ண முடியாது. எல்லாரும் தமிழ் கீபோர்டை இன்ஸ்டால் பண்ணிங்க. கூகுள் தமிழ் கீபோர்டை இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு மைக்கு செட் பண்ணிக்கிட்டு மைக் செட் பண்ணுங்க. அதுதான் வந்துருச்சா? பேசுற ரெக்கார்ட் ஆகுதா? டைப் ஆகுதா? வெரி குட். ரெடியா? அடுத்து போலாமா? யார் இன்னும் முடிக்கலையோ கை தூக்குங்க, அவங்க கைட் பண்ணிக்கலாம். என்னமா? அந்த அந்த சீனுடைய சுருக்கம் பெராத்திட்டிக்கல்ல வந்து, ஒரு காலை பொழுதில் ஆசிரியராக பணிபுரிவர் தன் கல்லூரிக்கு வேகமாக புறப்படுகிறார். இதுதான் வந்து சுருக்கம். இதை இப்ப டைலாக்காவும் சீனாவும் கன்வெர்ட் பண்ணணும். டைலாக்காவும் சீனாவும் கன்வெர்ட் பண்ணணும். இப்ப அவர் வந்து ஆசிரியர், அந்த கேரக்டர் பேர் என்ன? ஆசிரியர். சி அமுக்குங்க. சி சி அமுக்குங்க. என்னது ராஜா? மைக் அமுக்கிட்டு மைக் பெராத்திட்டிக்கல் பிஎம்க்கு பி மைக் அமுக்கு. பேசு. இல்ல சார் பேச. நீங்க இப்ப லைன் சொன்னீங்களா, அந்த லைன் கேக்குறேன். எதுப்பா நீங்க இப்ப சொன்னீங்களா ஃபர்ஸ்ட் ஒரு லைன்? அதுவா? ஒரு காலை பொழுதில் ஆசிரியராக பணிபுரிவர் கல்லூரிக்கு வேகமாக புறப்படுகிறார். காலை பொழுதில் ஆசிரியராக பணிபுரிபவர் கல்லூரிக்கு புறப்படுகிறார். இது வந்து சீன். இல்ல இப்ப அடுத்தது வந்து இது போட்டுக்க, கேரக்டர் போட்டுக்கோங்க. கேரக்டர் வந்து ஆசிரியர். ஆமா, இப்ப கேரக்டர் எப்படி தெரியும்? கேரக்டர் யாரு அப்படின்றது நமக்கு எப்படி தெரியும்? கேரக்டர் வந்து ஆசிரியர். ஆசிரியருக்கு நம்ம பேர் கொடுத்துருக்கோம் அப்படின்னா யார் பேரு அப்படின்னா, உங்க தலைமை ஆசிரியர் இவர் யாரு? ஹெச்ஓடி வீரமணி அப்படின்னு பேர் கொடுத்துக்கலாம். ஆனா இப்ப நம்ம வந்து கேரக்டராவே பேர் கொடுத்துக்கிடுவோம். கேரக்டர் வந்து ஆசிரியர். சி அமுக்கிட்டு பேசணும். கேரக்டர் வந்து சி அமுக்கிட்டு பேசணும். சி அமுக்கிட்ட ஆசிரியர். ரெண்டாவது வந்து டயலாக். ஆசிரியர் வந்து டயலாக் சொல்லணும்ல. இப்ப முடிச்சிட்டீங்கன்னா லெசன், கொஞ்சம் வேகமா லெசன் நீங்க வந்துட்டீங்கன்னா அடுத்தடுத்து போயிட்டே இருக்கலாம். ஆசிரியர் போட்டீங்க. ஆசிரியர் வந்து கேரக்டர். கேரக்டருக்கு அடுத்தது வந்து நம்ம போட போறது வந்து காட்சி 3 போயிட்டீங்களா? காட்சி 3ல என்ன சொல்றாங்க, என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாணவரோட உரையாடல். இப்ப வந்து அவர் என்ன பண்ணுவாரு, பசங்களை பார்த்துட்டு காலைல வந்து கிளாஸ் ரூமை காட்டுறோம். கிளாஸ் ரூம் பேராத்திட்டிக்கல் எழுதிக்குங்க. பசங்களை வந்து பசங்களுடன் உரையாடல். பேராத்திட்டிக்கல் வந்து பசங்களுடன் உரையாடல். ப்ரொஃபசர். காட்சி 3 வந்து என்ன சொல்றாரு, உள்ள வந்து பசங்களோட உரையாடல். பசங்களுடன் உரையாடல் வந்து பண்றாங்க. ஸோ பிஹெச்டி படிக்கிறதுக்கு மாணவர்கள் இருப்பாங்க. அதுல ஒரு பெண் கேரக்டர். ஒரு பெண் கேரக்டர் வந்து நம்ம வந்து இதுல வந்து மென்ஷன் பண்றோம். கதை சுருக்கம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? காட்சி 3 அந்த பெண் கேரக்டர். என்ன பெண் கேரக்டர்? ஆக்டிங் பேர் என்ன? அரசி. அரசி. அரசின் போட்டுக்குங்க. காட்சி 3ல வந்து என்ன பண்றோம்? காட்சி 3ல பேராத்திட்டிக்கல் என்ன எழுதியிருக்கோம்? மாணவர்களுடன் உரையாடல். காட்சி 3 மாணவர்களுடன் உரையாடல். வகுப்பறையில் படம் பிடித்தல். மாணவர்களுடன் உரையாடல், வகுப்பறையில் படம் பிடித்தல். இது ஏன் இந்த வகுப்பறையில் படம் பிடித்தேன் அப்படின்னு அங்க வார்த்தை போடணும்? சொல்லுங்க யாராவது. வகுப்பறையில் படம் பிடித்தல். காட்சி அமைக்கிறது வந்து வகுப்பறையில் அப்படின்னு அவங்க ஒரு பாயிண்ட் வைக்கிறேங்க. இண்டோரா அப்படின்னு கேமராமேனுக்கு தெரியும். ஆர்ட் டைரக்டருக்கு உங்க ஸ்கிரிப்டை பார்த்தோன்னு தெரியும். என்ன தெரியும்? இது இண்டோர். அப்ப இங்க என்னெல்லாம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு. ஆர்ட் டைரக்டருடைய வேலையெல்லாம் என்ன அப்படின்னா, இப்ப இந்த கிளாஸ் ரூம்ல வந்து ஷூட் பண்ண போறோம் அப்படின்னா என்ன இருக்கணும் அப்படின்னா ஐடி கார்டு இருக்கணும். ஆர்ட் டைரக்டர் என்ன பண்ணுவார், டக்குன்னு இருக்கிற 50 பேருக்கு ஐடி கார்டு வாங்கி போட்டுருவார். எங்கேயோ செஞ்சு ஐடி கார்டு போட்டுருவார். பசங்களுக்கு என்ன புக்ஸ், பேகு.
பேக் ப்ரொவைட் பண்ணுவாரு. ஸோ இதெல்லாம் வந்து அந்த டிபார்ட்மெண்ட் பார்த்துக்கும். அப்ப ஸ்கிரிப்ட்ல வந்து நம்ம வகுப்பறை அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருந்தோம்னா அவன் புரிஞ்சுக்கிடுவான். ஸோ கேமராமேன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ரூம்குள்ள வந்து நம்ம வந்து லைட் செட் பண்ணணும். அப்ப அந்த ரூமோடைய டெப்த் என்ன, எத்தனை கிளாஸ் பசங்க உட்கார போறாங்க அப்படின்றத லைட் ஃபிக்ஸ் பண்ணுவோம். லைட் கேமராமேனா பாக்குறவங்களாம் லைட் என்னென்ன லைட் சொல்லுங்க. சினிமாட்டோகிராஃபிக்கு உள்ள வரவங்க யாராவது கை தூக்குறீங்க, கை தூக்கு. சினிமாட்டோகிராஃபர் இந்த ரூமுக்குள்ள லைட் வைக்கணும். என்னென்ன லைட்ல வைக்கலாம்? முதல்ல பேசிக் லைட் என்ன? பேசிக் லைட் எந்த எந்த இயர் படிக்கிற? தேர்ட் இயர் படிக்கிற. பேசிக் லைட் படிச்சிருப்பிய? 3-in-1 லைட் படிச்சியா? கீ லைட்டு, ஃபில் லைட்டு, அப்புறம் பேக் லைட்டு, அப்புறம் வேற என்ன? ஸோ லைட்டிங் வந்து அப்ப கேமராமேனுக்கு வந்து தெரிஞ்சிடும். இந்த ரூமுக்குள்ள வந்து என்ன பண்ண போறோம், இங்க வைக்கிறோம், இங்க வைக்கிறோம். கேரக்டர் பேச போறாங்க, யார் பேச போறா, இந்த பையன் பேச போறான், அப்ப லைட் அங்க சென்டர் பண்ணி வைக்கணும். இந்த பையன் பேச போறான், சென்டர் பண்ணி வச்சுக்கணும். ப்ரொஃபஸர் இங்க நிக்க போறாரு, பேச வைக்கணும். இப்ப அந்த காட்சி 3க்குள்ள போறோம். உள்ள போன உடனே என்ன பண்ணா, ப்ரொஃபஸர் வந்து ஒரு மாதிரி ஜொல் கேரக்டர். ப்ரொஃபஸர் வந்து ஜொல்லு கேரக்டர். பொம்பளை பசங்கன்னா கொஞ்சம் வலிஞ்சு பேசுவார். எப்படி வலிஞ்சு பேசுவாருன்றதுதான் கதைக்குள்ள போறது. இப்ப இந்த பிள்ளைய காலைல பார்த்தோன்னே என்ன பண்ணுவாரு, இவ்வளவு பேர் இருப்பாங்க இங்க, இவ்வளவு பேர் இருப்பாங்க, கண்ணு தெரியாது. ப்ரொஃபஸருக்கு யாரும் தெரியும் கண்ணுங்க? அந்த பிள்ளை அரசி எப்படி இருக்க, தனியா வந்து போவார், பர்சனலா போவார். அந்த பர்சனலா போகும்போது அவர் கேரக்டர் என்னன்றது நம்ம என்ன பண்ண முடியும், அனலைஸ் பண்ணிக்க முடியும். இப்ப நீங்க பாப்பீங்க, பார்த்துட்டு பாடுறா அந்த ஆளு போய் அரசிக்கிட்டே சொல்லி விட்டுனுக்குறான், அரசிக்கிட்டே சொல்லி விட்டுனுக்குறான். அந்த கேரக்டர் எஸ்டாப்ளிஷ், அவன் அப்படித்தான்றது நம்ம படத்துல கொண்டாடுறதுனால ஆரம்பத்திலேயே அவனை வந்து என்ன பண்ணணும்னா, உள்ள நுழையிறான் பாரு. நுழையும் பொழுது பசங்க வணக்கம் சொல்லுவாங்க, அப்படின்னா பொண்ணுங்க வணக்கம் சொன்னா அந்த ஆக்ஷன், அந்த ஆக்ஷன் பார்த்துங்க. பசங்க வணக்கம் சொன்னா என்ன சொல்லுவாங்க, பொண்ணுங்க சொன்னா அப்படின்னா அந்த 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 இன்ட்ரெஸ்ட், இந்த பேசிக்கோட இன்ட்ரெஸ்ட் வந்து ரியாக்ட் பண்ணி காட்டுறது. அப்ப அவன் கேரக்டர் வந்து அப்படிதான் அப்படின்னு கொண்டு போகணும். அப்ப அவன் அந்த கெட்ட கேரக்டர் வந்து அவன் மேல வந்து திணிச்சுக்கிட்டே இருக்கணும், நம்ம அப்படிதான். இதை அந்த பசங்க வந்து பயன்படுத்திக்கும். எந்த பசங்க பயன்படுத்திக்கும்? பொம்பளை பசங்க பயன்படுத்திக்கும். இந்த ஆள்கிட்ட வந்து நம்ம கொஞ்சம் சிரிச்சு பேசினா மார்க் அள்ளி போடுவோம், இந்த ஆள்கிட்ட கொஞ்சம் இவனை இப்படிதான் வச்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லி நீங்க கேரக்டர் என்ன பண்ணுவீங்க, உள்வாங்கிட்டு அவங்க அந்த கேரக்டர்லயே வருவாங்க. ஒரு சிலவங்க என்ன பண்ணுவான், பல்ல காட்டினா கூட என்ன பண்ணுவாங்க, அந்த பிள்ளைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதான் சொல்லுவாங்க. அந்த முகச்சுளிப்பு இது எல்லாமே வந்து நம்ம கட் ஷாட்ல எல்லாம் போடணும். இப்ப காட்சி 3ல வந்து என்ன, இப்ப உள்ள நுழையிறாரு, காட்சி 3ல உள்ள நுழையிறாரு, கிளாஸ் ரூம்ல உள்ள நுழைஞ்சு மாணவர்களோட சந்திக்க போறாரு. உள்ள நுழையும் போது யார பாக்குறாரு, அரசின்ற ஒரு கேரக்டர் பாக்குறாரு. அந்த பொண்ணு தான் அழகான பொண்ணு, அந்த 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 ரூம்ல அந்த பொண்ணு தான் அழகான பொண்ணு. பார்த்த உடனே அவர் வீக் பாயிண்ட், அந்த வீக் பாயிண்ட் என்ன பண்றாரு பார்த்துட்டு தலையை அசைச்சு அந்த பிள்ளைகிட்ட ஏதோ பேசுறாரு. அறிமுகமே ஆகாத பிள்ளை, முதல் நாள் கிளாஸ்ல அறிமுகமே ஆகாத பிள்ளை, ஆனா போய் பேசுறாரு. அப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடும் இந்த கேரக்டர் தான். இப்ப இதுல டயலாக் செக்ஷன், இது முன்ன மேல போட்டாச்சா, பேராகிராஃப்ல போட்டாச்சு, உட்காந்துக்கிட்டா பேராகிராஃப்ல போட்டாச்சு இல்ல. அடுத்த சீன், அடுத்த அந்த உள்ள டயலாக் என்ன டயலாக் போடுவோம், அரசிக்கிட்ட பேசுவாரு. என்ன டயலாக், அது என்ன மாதிரி சொல்லுங்க பாப்போம். அந்த அந்த டயலாக் சொல்லுங்க. நேரம் உள்ள வராரு. உள்ள வந்தோடனே எல்லாரும் மாணவர்களும் குட் மார்னிங் சொல்லுவாங்க. குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அரசியை பார்ப்பாரு. உன் பேர் என்னடா செல்லம், உன் பேர் என்னடா செல்லம், உன் பேர் என்னடா செல்லம், தங்கம், ஏதோ ஒண்ணு வந்து ஒரு ஒரு அந்த கேரக்டருக்கு உள்ள ஒரு தகாத வார்த்தை அப்படிதான் கொண்டு வரணும். ஒரு வில்லனை காட்டணும்னா அந்த வில்ல வந்து அரக்க குணமா காட்டணும். எடுத்த உடனே என்ன பண்ணுவான், ஒரு ஒரு கத்தி எடுத்து ஒரு சின்ன பையனை குத்துவான். அப்போ ஆடியன்ஸ் பார்க்கணும், ஏன் அவனை போய் குத்துறான், என்ன உடனே மனுஷனாவன், ஆடியன்ஸ் திட்டுவான். ஏன் இந்த 10 வயசுக்காரனை போய் குத்துறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு குத்தி தூக்கி போட்டு இதெல்லாம் வளர விடாதீங்க, தூக்கி விட்டாதீங்க அப்படின்னுவான். அப்ப அவன் கேரக்டர் எஸ்டாப்ளிஷ், அவன் கேரக்டர் வந்து எஸ்டாப்ளிஷ். இப்ப நேரா வர வந்துட்டு பண்ற அரசியை பார்த்து, கண்ணு உன் பேர் என்னடா சொல்லு, அரசி அப்படின்னு இப்ப சிரிச்சுக்கிட்டு சொல்றாங்க. இவங்க அக்செப்ட். இப்ப ஃபர்ஸ்ட் டே பாக்குறதுனால அக்செப்ட். இப்ப கொஞ்சம் அப்படியே 2 நாள் ஆச்சுன்னா கேரக்டர் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க எப்படி பேசுவாங்க, என்ன உங்களுக்கு தெரியாதா, மறுபடியும் அந்த கண்ணு உன் பேர் என்னடா உங்களுக்கு தெரியாதா, அப்ப மாத்தி பேசுறது. இப்ப அந்த டயலாக்ல வந்து உள்ள நுழையிறாரு. ஆசிரியர் என்ன டயலாக் கேட்கிறாரு, பேர் என்னன்னு கேட்கல, பேர் என்னடா செல்லம், பிரகாஷ்ராஜ மனசுல வச்சுக்கோங்க, செல்லம் உன் பேர் என்ன அப்படிதானே கேட்பாரு, செல்லம் உன் பேர் என்ன அப்படின்னு அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி டயலாக் இருக்கணும்.
அங்க டயலாக் வந்து பிரகாஷ் ராஜுக்கு போயிட்டு ஏம்மா உன் பேர் என்னம்மா அப்படின்னா என்ன ஆகும்? செட் ஆகாது, அந்த உருவத்துக்கு செட் ஆகாது. அந்த உருவத்துக்கும் அவன் கண்ணுக்கு அவன் மூக்குக்கு வந்து பிரகாஷ் ராஜ் வந்து மிகப்பெரிய நடிகர். அவர் மிகப்பெரிய நடிகர், கன்னடக்காரரு, மிகப்பெரிய நடிகர். நானும் ஒரு படத்துல, அவரும் நானும் ஒரு படத்துல நடிச்சிருக்கோம். அதுல 6 பக்கம் உள்ள ஒரு கவிதை, 6 பக்கம் உள்ள ஒரு கவிதை, பூங்குன்றன் அவருடைய கவிதை. அந்த கவிதையை முதல் நாள் அவர்கிட்ட கொடுக்குறோம் படிக்க சொல்லி, வாங்குறாரு. வாங்கிட்டு தான் சொல்றாரு, இதெல்லாம் நான் படிக்கணுமா? முடியாதுங்க, இதை வைங்க, இதை வந்து இப்போ இன்னைக்கு ஷூட் பண்ண முடியாது, அடுத்த சீன் அப்படின்ட்டாரு. அப்போ டைரக்டர் என்னோட ஃப்ரெண்டு என்ன பண்ணா, அதுதான் முக்கியமான விஷயம், முடியாதுன்ட்டாரு அப்படின்னு சொல்லி நாங்களாம் பேசிட்டு இருந்தோம். மதியம் கேராவேனுக்கு போறாரு, அந்த பேப்பரை என்கிட்ட வாங்கிட்டு அசோக் படிங்களேன் அப்படின்னு சொல்றாரு. நான் வந்து படிக்கிறேன். கன்னடத்துல எழுதுறாரு, கன்னடத்துல எழுதுறாரு. ஒரு பொயட்டை வந்து தமிழ் பொயட்டு, தமிழ் பெரிய பொயட்டு பூங்குன்ற பொயட்டை வந்து கன்னடத்துல எழுதி கடகட கடகடன்னு எடுத்துட்டு போய் கேராவேன்ல நம்மளாம் என்ன நினைச்சிட்டு இருப்போம், ஜாலியா இருக்காங்க கேராவேன்ல போய் உட்காந்துட்டு இருக்காங்க, டைம் பாஸ்றாங்க, தூங்குறாங்க, இல்ல ஆக்டரோட பேசிக்கிட்டு இருக்காங்க, ஏதோ ஒண்ணு நம்ம நினைச்சுக்கிட்டு சொல்லுவோம். வெளியே கிசு கிசு பண்ணா போடுவாங்க, பிரகாஷ்ராஜ் கேராவேனுக்குள் சென்றார், 1 மணி நேரம் வெளியே வரவில்லை. இந்த மனுஷன் அந்த கேராவேனுக்குள்ள போயிட்டு அந்த பொயட்டை அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு 1 மணி நேரம் கழிச்சு தூங்கி எழுந்து வர மாதிரி வராரு. வந்து நேரம் ரேவதி கிட்ட பார்த்து அந்த கவிதையை அப்படியே சொல்றாரு. ஒரு வார்த்தை பிசுறு இல்லை, அப்படியே சொல்றாரு. அவரு எப்படி அவ்வளவு பெரிய நடிகர் ஆனாருன்றது அந்த நேரம் நான் உணர்ந்தேன். ஒரே டேக்ல அந்த பொயட்டை அப்படியே அந்த ரேவதியை பார்த்து சொன்னாரு. அதாவது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஹோம்ஒர்க், நீ போய் இப்ப நான் சொல்றேன் அப்படின்னா இந்த ஸ்கிரிப்டை வச்சு நீ ஹோம்ஒர்க் பண்ணாதான் உனக்கு தெரியும், அப்புறம் தான் உனக்கு டவுட் வரும், அதனாலதான் வெளியில வர முடியும். இது மிகப்பெரிய சாஃப்ட்வேர். இது இன்னைக்கு இருக்கிற சினிமா உலகத்துல இந்த சாஃப்ட்வேர் யாருக்குமே தெரியல. தெரிஞ்சா ஸ்கிரிப்ட் வந்து நீ ஒரு பஸ்ல டிராவல் பண்ணும்போது முடிச்சிடலாம். நீ காலைல காலேஜ் கிளம்பி வரீங்கல்ல, கிளம்பி வரும்பொழுது ஒரு 10 நிமிஷம் கதையை வந்து அழகா பேசிட்டே வந்து நீங்க ரெக்கார்ட் பண்ணி ஒரு ஸ்கிரிப்டை வந்து ஆஃபீஸ் இதுக்கு காலேஜ் வந்தோடனே பிரிண்ட் அவுட் எடுத்துடலாம். அந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர். இதுல என்ன, அந்த சாஃப்ட்வேர்ல வந்து அட்வான்டேஜ் நிறைய இருக்கு அப்படின்னா, உங்களுடைய கதை வந்து வெளியில போகவே போகாது, உங்களோட கதை வெளில போகாது. இப்ப அரசியோட டயலாக் போய் பிரிண்ட் அவுட் அரசி அப்படின்னு கொடுத்துட்டேன்னா, கதாபாத்திரம் அரசி பிரிண்ட் அவுட் பண்ணுனா அரசியோட டயலாக் மட்டும் பிரிண்ட் அங்க போகும், இல்லை பிடிஎஃப் போகும், ஏதோ ஒன்று போகும். அப்ப அந்த கதை என்னன்னு தெரியுமா அந்த பிள்ளைக்கு? தெரியாது. அந்த அவங்களுடைய வசனங்கள் மட்டும்தான் தெரியும், அவங்க பேசக்கூடிய வசனங்கள் மட்டும்தான் தெரியும். இந்த மாதிரி எதிராளிக்கு இதே மாதிரி நம்ம கொடுக்கும் பொழுது உங்களோட கதை வெளியில போகாது. முன்னெல்லாம் அப்படி கிடையாது. ஒரு பிரிண்ட் அவுட், கதையை மொத்தமா பிரிண்ட் அவுட் எடுத்து உட்காந்து எரேஸ் பண்ணி பேப்பரை ஒட்டி தெரியக்கூடாதுன்னு சொல்லி இவ்வளவு வேலைகள் பண்ணிலாம் கொடுப்பாங்க. இப்ப அது மாதிரிலாம் இல்லை. அதனால சாஃப்ட்வேர் இப்ப இந்த ஜெனரேஷன் நீங்களும் போய் எழுதிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகாது, சீக்கிரம் வேலை முடியாது. அதனாலதான் இந்த சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்றேன். ஸோ 3வது காட்சி உள்ள வராரு, பேசுறாரு, கேரக்டர் யாருன்னு எஸ்டாப்ளிஷ் ஆயிடுது. என்ன எஸ்டாப்ளிஷ் ஆன உடனே ஒரு பையன் என்ன பண்றான், சார் எனக்கு வந்து நான் வந்து பிஹெச்டிக்கு 2 தடவை டாக்குமெண்ட் கொடுத்தேன், 2 தடவையுமே எனக்கு வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு, ஏன் சார் அப்படின்னு. அப்ப அவர் வந்து டைலாக் வந்து அங்கே கன்வே பண்ண, என்னன்னு பிஹெச்டி பண்றது அவ்வளோ ஈஸி நினைச்சுக்கிட்டியா, பிஹெச்டி பண்றது அவ்வளோ ஈஸி நினைச்சுக்கிட்டியா, என்ன 5வது கிளாஸுக்கு பேப்பர் எழுதி வந்திருக்கியா, பேப்பரை நல்லா எழுதணுயா, உக்கார் அப்படின்னு மட்டம் தட்டுவார். இந்த பக்கம் ஒரு பொண்ணு கூப்பிட்டு, சார் எனக்கு அதுல ஒண்ணு, நீ அப்புறமா ரூமுக்கு வாமா, அப்புறமா நம்ம ஸ்டாஃப் ரூமுக்கு வாமா, உனக்கு நான் கிளீனா சொல்லித்தரேன் அப்படின்னு பாயிண்ட் அவுட் பண்றாரு. ஏன் அந்த கேரக்டர் வந்து தப்பான கேரக்டர். பொண்ணை வந்து எங்க கூப்பிடுறாரு, என்னோட ஸ்டாஃப் ரூம்ல வந்து பாருமா, அங்க வந்து பாரு, நான் அங்க வச்சு உனக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்றாரு. அப்போ எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. இந்த 3வது சீன்லயே என்ன பண்ண போறாரு இவர் வந்து இவர் கேரக்டர் வந்து இந்த மாதிரி ஒரு 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 அண்டர் கிரவுண்ட்ல வேலை செய்யற கேரக்டர். இவங்க பொண்ணுன்னா பிஹெச்டி கொடுக்கறதுக்கான ஹெல்ப் பண்றாரு, பசங்கன்னா ஹெல்ப் பண்ண மாட்டேன்றாரு. இதுதான் வந்து விஷயம். இப்ப பையனா இன்னொருத்தவர் சொல்றான், சார் எனக்கு எப்படியாவது பிஹெச்டி வாங்கணும் சார். அப்போ அவர் ஆசிரியர் என்ன சொல்றாரு, 3 லட்ச ரூபா பணம் கொடுத்துரு, 3 லட்ச ரூபா பணம் கொடுத்துரு, நான் என்ன பண்றேன் உனக்கு பிஹெச்டி கொடுத்துறேன் அப்படின்னு. அப்ப அவர் பிஹெச்டி முடிச்சுட்டு வந்து வாதியாரா ஒர்க் பண்ணாரா, எப்படி ஒர்க் பண்ணுவாரு, புரியுதா? இப்ப இந்த 3 சீன் மொத்தம், இப்ப ஒரு ஷார்ட் பிலிம்ல எத்தனை சீன் வைக்கலாம்? இதுதான் கதை, இதுதான் இப்ப நான் சொன்னது கதை இதுதான். அப்ப கடைசியில அவரை வந்து அரெஸ்ட் பண்ணணும்.
கடைசியில வந்து அந்த கேரக்டரை வந்து அரெஸ்ட் பண்ணணும். எப்படி அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து உடனே இப்போ பெண்களுக்கு நீங்க துன்புறுத்தல் பண்ணீங்கன்னா பெண்கள் உடனே வந்து ஒரு நம்பருக்கு வந்து போன்ல சொல்லிடுவாங்க. என்ன நம்பர்மா? 1098. பத்தியா, 1098 அப்படின்ற நம்பருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கால் பண்ணிடுவாங்க. இப்ப நான் வந்து அந்த பொண்ணை டிஸ்டர்ப் பண்றேன். நான் வந்து காலேஜ் விட்டு வெளில போகும்போது என்ன பண்றேன், ஆர்சி வண்டியில ஏறு, நான் வீட்டில் விட்டுறேன் அப்படின்றேன். நான் இல்லை சார் நான் வரல, நீங்க போங்க. அது ஒரு சீன். சார் வரல சார், நீங்க போங்க சார், எங்க வீட்டில் திட்டுவாங்க, கண்டவங்களும் நான் ஏறி போகக்கூடாது சார், நீங்க கிளம்புங்க அப்படின்னு மூஞ்ச காட்டுறாங்க. மூஞ்ச காட்டுனா கிளம்பி போயிடுறாங்க. அது மூஞ்ச. அப்ப தொடர்ந்து உன்னை தொல்லை கொடுத்துட்டே இருக்கும் பொழுது ஒரு கட்டத்துல வந்து தொல்லை மீறி போகும் பொழுது வீட்டில் இருக்கவங்க போய் சொல்லலாம், இல்ல அவங்களே முடிவு எடுக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லலாம். அப்ப அவங்க என்ன பண்றாங்க, அந்த 1098 அப்படின்றது பெண்கள் பாதுகாப்புக்கான உள்ள ஒரு விஷயம். அத 112 இதெல்லாம் வந்து பெண்கள் பாதுகாப்பான. அப்ப நம்ம இந்த படத்துல வந்து எந்த ஒரு ஸ்கிரிப்ட் எழுதினாலும் கருத்து சொல்லக்கூடிய படமாக இருக்கணும். ஒரு விழிப்புணர்வு. எப்படி யார வச்சு ஆக்டர் வச்சு எடுத்தாலும் ஒரு விழிப்புணர்வு, இதுதான் இப்படிதான், இதை கொண்டு போகும்போது கடைசியில் ஒரு கருத்து சொல்லணும். அப்ப இந்த 10112வையும் 1091ஐயும் 1098 நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அப்ப அந்த பொண்ணு என்ன பண்றா, பக்கத்துல இருக்க பொண்ணு என்ன பண்ணுவா, இவ போய் சொல்லுவா, இந்த மாதிரி என்னை அந்த ப்ரொஃபஸர் வந்து ரொம்ப இது பண்றாரு, டார்ச்சர் பண்றாரு, அவர் வேற எதுக்கும் அடி போடுறாரு போல இருக்குப்பா, என்னப்பா பண்ணலாம்னு. இவன் நாலேஜபிள் பர்சன், இவன் உடனே என்ன பண்ணுவா, உடனே 112க்கு கால் போடுறீ, நீ கால் போடு, நம்ம யாரு பேசணும்னு சொல்ல மாட்டாங்க, நீ தைரியமா கால் போடு அப்படின்னு உடனே என்ன பண்றாங்க, கால் போடுறாங்க, கால் பதிவு பண்றாங்க. போலீஸ் வரான். போலீஸ் வந்த உடனே இந்த பிள்ளை போட்ட உடனே அவன் போலீஸ் நேரம் வந்துடுவானா, நேரம் வரமாட்டான். அப்ப கால் வந்து போகுது. நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் ஷூட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா நிறைய செலவாகும். அப்ப போலீஸ் ஸ்டேஷன் கால் பண்றாங்க, அந்த இடத்துல வந்து நம்ம போலீஸ் ஸ்டேஷன் தான் போன் பண்ணாங்க அப்படின்றத ஒரு காட்சி அமைக்கணும். ஆனா இந்த ரெண்டு பிள்ளைங்க தான் என்ன பண்ணணும், ஆடியோவில் கொடுக்கணும். குட், ஆடியோவில் கொடுக்கணும். என்ன கொடுக்கணும் அப்படின்னா, பின்னாடி ஒயர்லெஸ் சவுண்டு சொல்லுங்க, A2 போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு. இல்லம்மா சொல்லுங்கம்மா, இது வந்து பெண்கள் பாதுகாப்புக்கான உள்ள நம்பர் சொல்லுங்க அப்படின்னு இவங்க சொல்றாங்க. சரிம்மா, உங்களுடைய விஷயங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணப்படுகிறது, இது வந்து யாருக்கும் இந்த தகவல் சொல்ல மாட்டோம், எந்த மாவட்டம் எந்த ஊர் என்ன அப்படின்றது கேட்குறாங்க. இது ஒரு சீன். இப்போ கடைசியில் வந்து அவரை வந்து வாட்ச் பண்ணுவாங்க. யாரை வாட்ச் பண்ணுவாங்க, அந்த கேரக்டர் வாட்ச் பண்ணுவாங்க. எப்படி வாட்ச் பண்ணுவாங்க அப்படின்னா, பிரின்சிபால்கிட்ட சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பிசியா செலக்ட் ஆன பொண்ணு, சின்ன பொண்ணு என்ன பண்ணுவாங்கன்னா நியூ அட்மிஷனுக்கு உள்ள போடுவாங்க. இதெல்லாம் கற்பனை தான், இதெல்லாம் கற்பனை. அதையும் தாண்டி உண்மை நிலவரம் என்னன்றதையும் வச்சுக்கணும் கையில. உண்மை நிலவரம் இதுனா இப்படிதான். அப்ப போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இதுக்கு என்ன ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு யாருக்கிட்ட போய் நீ கேட்டு தெரிஞ்சுக்கிடணும். ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் காரன்ட்டு போய் நாங்க இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம் பண்றோம், நீங்க இந்த மாதிரி வந்ததுன்னா என்ன நடவடிக்கை எடுப்பீங்க. அப்ப அவர் என்ன பண்றாரு, ஒரு கேரக்டர் வந்து உள்ள திணிக்கிறாரு. எப்படி உள்ள அனுப்புறாரு அப்படின்னா, ஒரு பிசியை வந்து ஒரு பொண்ணா மாற்று உடை உரிச்சு அனுப்புவாங்க. அவங்க உள்ள நுழைஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அவர்கிட்ட பார்த்து வலிவாங்க. ஏன்னா அவர் அப்படிதானான்றது வலிவாங்க. வலியும் போது நான் ஆட்டோமேட்டிக்கா அவர் அப்படிதான் அப்படின்னா, சரி வாங்க போகலாம் அப்படின்னு வெளில கூடும்போது, சார் எங்கேயாவது ரொம்ப லாங் டிரைவ் போகலாமா சார் அப்படின்வாங்க. உடனே அவர் என்ன பண்ணுவார், கார் வர வச்சு லாங் டிரைவ் போவார். போகிற வழியில அவர் என்ன பண்ணுவாங்க, அரெஸ்ட் பண்ணி தூக்கிடுவாங்க. இதுதான் விஷயம் அப்படின்னு சொல்லி போட்டு தூக்கிடுவாங்க. இது கற்பனையாகவும் பண்ணணும், இது நிகழ்வாகவும் பண்ணணும். இப்போ இந்த சாஃப்ட்வேர்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்கறது கேளுங்க, நான் அப்படியே சொல்றேன். இதுதான் அடிப்படை. இந்த ஸ்கிரிப்டை வந்து நீங்க எல்லாருமே டெவலப் பண்ணி எனக்கு அனுப்பணும். இந்த ஸ்கிரிப்டை உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் டெவலப் பண்ணணும். என்ன டயலாக் போடலாம், என்ன பண்ணலாம், இந்த ஸ்டோரி எப்படி மூவ் பண்ணி கொண்டு போகலாம் அப்படின்றத பண்ணணும். இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளவு சீக்கிரம் பண்றீங்களோ அந்த படத்தை நம்ம ஷூட் பண்ணலாம். சரியா? இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. டிஎம் கிட்ட இப்ப டயலாக் என்ன போடலாம். இப்ப காலை பொழுதுல வந்து ஒரு ஆசிரியர் வீட்டுல இருந்து கிளம்புறாரு, அவருக்கு ஒரு டயலாக் கொடுக்கணும். என்னென்ன டயலாக் கொடுக்கலாம்? வீட்டுல இருந்து கிளம்புறாரு, அவ்வளவுதானே? குட், சொல்லு. ஏன் சொல்லு. அம்மா சாப்பாடு எடுத்து வச்சுட்டியாம்மா, ரெடி ஆயிடுச்சாம்மா, என்ன பண்றீங்கம்மா, அர்ஜென்ட் ஆயிடுச்சு போகணும் அப்படின்றத தலைமை ஆசிரியர் அவங்க அம்மாட்ட சொல்றாரு. நிகழ்வு அது. அந்த டயலாக்கை எப்படி வேணாலும் போடலாம். நம்ம டயலாக் வந்து நம்ம எப்படி வேணாலும் போடலாம். அப்படி போடலாம், இல்ல மனைவி கிட்ட சொல்லிட்டு போகலாம், இல்ல குழந்தைகிட்ட சொல்லிட்டு போகலாம். சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அந்த டயலாக்கை வந்து நம்ம வந்து மாற்றி அமைக்கிறது தான் வந்து ஸ்கிரீன் பிளேனுடைய ஒரு முக்கியமான பங்கு. ஸ்கிரீன் பிளேன்றது அங்கதான் ஆரம்பிக்குது. அப்ப வேகமா வெளியில வர தலைமை ஆசிரியர் அப்படின்னா, ஒரு ஆசிரியர்னா அவருக்கு நிச்சயம் ஒரு குழந்தை இருக்கும். ஸோ அந்த குழந்தை வழி அனுப்பலாம், ஒரு பாசிட்டிவா சொல்லி வழி அனுப்பலாம், இல்ல அவங்க அம்மா வழி அனுப்பலாம், இல்ல அவங்க ஒய்ஃப் வழி அனுப்பலாம்.
அப்ப இதுல எத்தனை கேரக்டர் வந்து இதுல வந்து ரன் ஆக போகுது. அப்ப அந்த கேரக்டர் வந்து இதுல ஒண்ணு ஒண்ணா கொடுத்துட்டே வரணும். தலைமை ஆசிரியர், அந்த ஆசிரியருக்கு அடுத்தது வந்து அவர் என்ன சொல்றாரு, என்ன என்ன கிளம்ப போறாரு, பாப்பா பத்திரமா இரு, நான் வந்து காலேஜ் போயிட்டு வரேன். யாரு, பாப்பாட்ட குழந்தைகிட்ட சொல்றாரு. அப்ப ஆசிரியரோட டைலாக் என்ன அப்படின்னா, ஆசிரியர் சொல்றாரு, அம்மா நான் நான் கல்லூரிக்கு சென்று வருகிறேன். இது வந்து சென்று வருகிறேன் அப்படின்லாம் வந்து புராண காலத்து கதை. அதனால நடைமுறைப்படுத்தக்கூடியது என்ன இருக்கு, நடைமுறை அந்தந்த ஊர் வழக்கத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேசிக்கிடலாம். இப்ப திருநெல்வேலினா என்ன சொல்ல வேண்டியிருக்கும். இப்போ உன் படம் திருநெல்வேலியை சார்ந்ததா இருந்ததுன்னா, நான் ஊருக்கு போயிட்டு வரலையே, நான் காலேஜ் போறலையே அப்படின்னு சொல்லலாம். இதே தஞ்சாவூருடைய விஷயமா இருந்ததுன்னா நம்ம ஊர்ல எப்படி சொல்லுவாங்க, காலேஜ் போயிட்டு வராது. அது இந்த ஊர் வழக்கத்துக்கு எப்படி சொல்லுவாங்க, வண்டி எடுக்கும்போது குறுக்குல ஒருத்தன் வந்து உழுவாங்க, கம்யூனிட்டி பயில போகும்போது குறுக்குல வந்து உழுவுது பேர் கம்யூனிட்டி பயில அப்படின்னு ஒரு படத்தை கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டானாலே படம் அங்க ஓடும் போது கை தட்டுவான். அவெல்லாம் யாரு, தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவன். கை தட்டுறவெல்லாம் தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவன், டைரக்டர் நம்மால்டா அப்படின்னுவான். ஸோ அந்தந்த ஊர் வழக்கத்துக்கு அந்தந்த ஊர் பாஷைகளை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதன் பிரகாரம் வந்து கதையில வந்து நம்ம எழுதிக்கிடணும். இப்ப வந்து ஆசிரியர் வந்து குழந்தைகிட்ட சொல்லிட்டு போறாரா இல்ல ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு போறாரு, என்ன சொல்றாரு, அம்மா நான் காலேஜுக்கு போயிட்டு வரேன், பத்திரமா வீடை பூட்டிக்கோ அப்படின்னு சொல்லுவோம். அம்மா பத்திரமா கதவெல்லாம் மூடிக்கோ, நான் காலேஜ் போயிட்டு வரேன். சோ இப்ப ஆசிரியர் பேசி முடிச்சிட்டாரு. அடுத்த கேரக்டர் யாரு, லிசன் ராஜா, நீங்க டிஸ்கஸ் பண்ணாதீங்க, என்னுடைய விஷயம் நிறைய ஃபீட் பண்ணிட்டே இருப்பேன். நான் இப்ப டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் அப்படியே எடிட்டிங் போவேன், அப்படியே கேமரா போவேன், அப்புறம் என்ன பண்ணணும்ன்றது சொல்லிட்டு போயிடுவேன். ஏன்னா எனக்கு 7-8 விதமான வேலைகள் தெரியும் இந்த சினிமா துறையில. அதனால வந்து பயன்படுத்துறதுக்காக தான் சொல்லிட்டு வரேன். இந்த சாஃப்ட்வேர் எல்லாம் வந்து இது வரைக்கும் யாருமே யூஸ் பண்ணதில்லை. சினிமால வந்து தங்கிலீஷ்ல யூஸ் பண்றாங்க. தங்கிலீஷ்ல யூஸ் பண்ணா நீ எழுதியிருக்கிறது இவனால படிக்க முடியாது, இவன் எழுதியிருக்கிறது அவன் லவர் மட்டும் தான் படிக்க முடியும். இவன் அனுப்புறான் ஒரு மெசேஜ்னா அவன் லவ் பண்ற பொண்ணுக்கு மட்டும் தான் அது புரியும், மற்ற யாருக்கா புரியுமா? அவன் செல்போனை வாங்கி பாரு, புரியாது. அவங்க 2 பேருக்கு தான் புரியும். அப்ப எல்லாருக்கும் புரியணும், யூனிக்கா இருக்கணும் அப்படின்னா என்ன வார்த்தைன்னா, நீ உன்னோட தாய்மொழி தமிழ் மொழியை நீ அதுல பயன்படுத்தணும். அதுக்காக தான் நான் போற இடங்கள்ல இந்த சாஃப்ட்வேர் வந்து ட்ரெயின் பண்ணிட்டு வரேன். இப்ப அடுத்தது, இப்ப வந்து ஆசிரியர் சொல்லிட்டு கிளம்புறாரு. யார்கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாரு, கேரக்டர்ல வந்து ஒய்ஃபை கொண்டாடுறோம். அப்ப அந்த மனைவிக்கு பேர் என்ன பேர் வைக்கலாம், ஏதோ ஒரு பேர், சரண்யா, ஷாலினி. அப்ப கேரக்டர் அமுக்குங்க, கேரக்டர் அமுக்கணும். இது வந்து எதையுமே மாத்தி போடக்கூடாது. ஏன் நல்ல கவனமா கேளுங்க. கேரக்டர் வைஸ் போட்டு கொடுத்துட்டு நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா கேரக்டர் வைஸ் நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கலாம், கேரக்டர் வைஸ் பிரிண்ட் அவுட் எடுக்கலாம். இப்ப வந்து டைலாக் வந்து இப்ப ஆக்டர் விஜய்க்கு நம்ம கொடுக்கணும் டைலாக் அப்படின்னா, நீ ஃபுல் ஸ்கிரிப்ட் கொடுத்தீங்கன்னா அவரால் படிக்க நேரம் இருக்குமா, படிக்க நேரம் இருக்காது. ஸோ இப்ப கேரக்டர் அமைக்கிட்ட, கேரக்டர் வந்து மனைவி, கேரக்டர் மனைவி, அதுக்கு பேர் வச்சுட்டான் பையன் வந்து ஷாலினி. ஸோ என்டர் பண்ணீங்கன்னா, என்டர் பண்ணிட்டு இப்ப அவங்களுக்கு டைலாக், திருப்பி வந்து டைலாக் டிஏ கிளிக் பண்ணுங்க. டிஏ கிளிக் பண்ணிட்டு இப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க, மனைவி என்ன சொல்லி அனுப்புவாங்க, பார்த்து போயிட்டு வாங்க, இல்ல சீக்கிரம் வரும்போது சாயந்தரம் வரும்போது 2 பால் பாக்கெட் வாங்கினாங்க, இல்ல எண்ணெய் பத்தல, ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க. அப்ப அந்த கேரக்டர் வந்து இப்ப ஷாலினி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க, வரும்பொழுது 2 பால் பாக்கெட் வாங்கினாங்க, டைலாக போட்டுக்காங்க, பார்த்து பத்திரமா போங்க, வரும்பொழுது பசங்களுக்கு ஏதாவது தின்பண்டம் வாங்கிடுவாங்க. ஸோ இப்போ இது ஒரு சீன். இந்த சீன் முடிஞ்சிருச்சுன்னா செகண்ட் சீன், 2வது சீன். இப்போ 2வது அவர் நேரம் எங்க போவாரு, காலேஜோட என்ட்ரன்ஸ் காட்டணும். காலேஜ் அப்படின்றத காட்டணும் அப்படின்னா ஏதோ ஒரு ஸ்கூலை காட்டிட்டு காலேஜ் சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. அப்ப காலேஜ்ன்றதை காட்டுறதுக்கு ஒரு ஷாட், அது என்ன ஷாட், அது பேரு எக்ஸ்ட்ரீம் ஒயிட் ஷாட். அப்புறம் க்ளோஸ் அப்ல நேம் போர்ட் ஷாட், வேற
ஏரியல் ஏரியல் வியூ, ஈகிள் வியூ, ஈகிள் வியூ சொல்லலாம், ஏரியல் வியூ சொல்லலாம். கழுகு பார்வை மேலிருந்து பார்த்தா அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்றோம்? ட்ரோன் யூஸ் பண்றோம். ஸோ ட்ரோன்ல வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றோம். இவர் 2 வீலர் வருது, இவர் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரோம், எங்க வராருன்னு போறோம். வரும் பொழுது நேரா காலேஜுக்குள்ள வராரு. ஸோ இவர் காலேஜுக்கு தான் போறாருன்னு உறுதி ஆயிடுச்சு. நேம காட்டுறோம், உள்ள என்ட்ரி ஆயிட்டாரு. இது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றது, காலேஜை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றது. இதுதான் காலேஜ், இவர் உள்ளதான் வராருன்னு. உள்ள வந்துட்டாரு. அடுத்த நேரம் எங்க போவாரு? அடுத்த கட்டம் கிளாஸ் ரூமுக்கு போவாரு. ஸோ சீன் 2 க்ளோஸ். எதோட க்ளோஸ்? ஏரியல் வியூ ஷாட் அதோட க்ளோஸ். அப்ப இங்க வந்து டயலாக்கே கிடையாது. இந்த இதுல சீன் செகண்ட்ல வந்து கிடையாது. அப்ப எஸ் அமுக்கிட்டு காட்சி 2, எஸ் அமுக்குங்க, எஸ் அமுக்கிட்டு காட்சி 2 அப்படின்னா காட்சி 2ல வந்து கேரக்டர் இருக்கு, ஆனா டயலாக் கிடையாது. ஆனா நமக்கு விஷுவல் ஷூட் பண்ணணும். அப்ப அங்க ஆக்ஷன்ல இல்ல பேராத்திட்டிக்கல்லையோ ஏதோ ஒண்ணு வந்து நம்ம ஃபில்அப் பண்ணி வச்சுக்கணும். பேராத்திட்டிக்கல்ல போயிட்டு என்ன பண்றோம் அப்படின்னா ஏரியல் வியூ ஷாட் ஞாபகம் வரணும். அங்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னா அறிகுறியில விட்டுடுவீங்க. ஸ்கிரிப்ட் கையில வந்து பக்காவா எடுத்துட்டு போனா மட்டும்தான் படம் வந்து ஷூட் பண்ண முடியும். நீங்க பக்காவா எடுத்துட்டு போகல அப்படின்னா உங்களை யாரெல்லாம் குழப்போம்னா கேமராமேன் குழப்போம். முதல்ல கேமராமேன் குழப்போம், அடுத்தது வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் குழப்போம், அதுக்கப்புறம் வந்து ஆர்டிஸ்ட் குழப்போம். இப்போ ஆர்டிஸ்ட் யாரா வருவாரு, சார் நீங்க இந்த காலேஜுக்கு இப்படி வரீங்க சார் வண்டியில அப்படின்னு அவர் சொல்லுவான். இல்லை அது எதுக்கு நான் வரணும், நான் எதுக்கு வரணும், நான் இங்கிருந்து இப்படியே போய்க்கிறேன் அப்படின்வோம். ஆனா நம்ம ஸ்கிரிப்ட்ல வந்து கதை பிரகாரம் சார் நீங்க வந்து வெளியில இருந்து வரீங்க சார், செக்யூரிட்டி உங்களுக்கு வணக்கம் வைக்கிறான் சார், இது வந்து நிகழ்வு, இது நான் ஃப்ரேம் பண்ணிட்டேன், இப்படிதான் நான் ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கேன் கதையை, இதுல இருந்து நான் விலகி போக மாட்டேன் அப்படின்னு நீங்க ஆணித்தனமா சொல்லணும். அப்படின்னா அதுக்கு என்ன தேவை? கையில ஸ்கிரிப்ட், பவுண்டட் ஸ்கிரிப்ட் கையில இருக்கணும். ஒரு தடுக்கி விழுந்தா கூட அங்க இருக்கணும். இப்ப இந்த இடத்துல வந்து இந்த ஸ்பீக்கர் நான் வைக்க போறேன் அப்படின்னா அது ஸ்கிரிப்ட்ல இருக்கணும். இந்த ஸ்பீக்கர் நீங்க வைக்க போறேன்னா ஸ்கிரிப்ட்ல இருக்கணும். நான் மறந்துடுவேன். கிளாஸ் ரூம்னு ஒரு ஷூட் பண்ண போறேன், அங்க மைக்ல என்ன பண்ணுவேன், பேச முடியாது, ஒரு ப்ரொஜெக்டர்லன்னா பேச முடியாது. அப்ப இதெல்லாம் நமக்கு செட்டுக்கு வேணும். அப்ப என்ன பண்ண அந்த பேராதிட்டிகளை போட்டு கொடுக்கணும். என்ன போடணும் அப்படின்னா எஸ்டாப்ளிஷன் ஷாட், ஏரியல் வியூ ஷாட். இவர் ஆசிரியர் 2 வீலர்ல உள்ள வருகிறார், ஆசிரியர் வந்து 2 வீலர்ல உள்ள வராரு, உள்ள வந்துட்டு நுழைகிறாரு அப்படின்றது காட்சி 2 வந்து முடிஞ்சு போச்சு. இப்ப காட்சி 3. இதுல 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 ஏதாவது டவுட் இருக்கா? ஃபர்ஸ்ட்ல இந்த விஷயத்துல ஏதாவது டவுட் இருக்கா? டவுட்? காட்சி 1 எப்படி பண்ணணும்னு சொல்லியாச்சு, காட்சி 2 என்ன பண்ணணும்? ஸ்கிரீன் பிளே. ஸ்கிரீன் பிளேனா என்ன? ஸ்கிரீன் பிளேனா என்ன அப்படின்னா இப்ப இதே ஆசிரியரை வந்து அவங்க அம்மா எழுப்புறாங்க. லெசன் எல்லாமே கவனிக்கணும். வீட்டுல தூங்கிக்கிட்டு இருக்காங்க. காட்சி 1ல வந்து ஸ்கிரீன் பிளே தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அம்மா வந்து எழுப்புறாங்க. யார? மகனை எழுப்புறாங்க, இல்ல ஒய்ஃப் எழுப்புறாங்க. அப்ப என்னுடைய பார்வையில நான் வந்து எழுப்புறேன். என்னுடைய பார்வையில நான் தான் அம்மா. டே கண்ணா எழுந்துடுறா, நான் காலேஜுக்கு போகணும், நீ தூங்கிட்டு இருந்தா எப்படி, நீ போனாதான் காலேஜ் திறக்க முடியும், சீக்கிரம் கிளம்புடா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவர் யாருக்கு என்ன கேரக்டர்னு தெரியாது. இதே ஒரு பையனை அங்க வச்சுட்டு ஒரு அம்மா பேசணும் அப்படின்னா எப்படி எழுப்புவாங்க? ஒரு பையன் காலேஜ் கிளம்பல எழுப்புறாங்க, எப்படி எழுப்புவாங்க சொல்லுங்க? இப்படி கையில் பிடிங்க. சொல்லு. நைட்டு பொறுக்கிட்டு வரான் பையன், எப்படி எழுப்புவ? சொல்லுங்க. வேற அடுத்து வேற யாரு? அந்த தாட் யாருக்கு? வேற யார் பேசுறீங்க? தண்ணி எடுத்து மக்குள் எடுத்து பளிச்சுன்னு மூஞ்சில விட்டு எழுந்துரு நாய அப்படின்னு சொல்றது. இது வந்து ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு டைரக்டர் கையில தான் இருக்கு. அந்த ஸ்கிரீன் பிளே அமைக்கிறது, நல்லதா அமைக்கிறதும் கெட்டதா அமைக்கிறதும் எப்படி பண்றன்றது. அது இப்ப அவன் பொறுக்கின்றது எஸ்டாப்ளிஷ் காட்டணும்னால என்ன பண்ண, ஃபர்ஸ்ட் சீன்லயே மூஞ்சில ஓங்கி தண்ணி ஊத்திக்கு ஊதிரு, ஏறுமா மாடு எழுதுரு, இவ்வளவு நேரம் தூக்கிட்டு இருக்க நீனு, படிக்கணும்னு அறிவு இல்லை, காலேஜ் போகணுன்ற அறிவு இல்லை, பணத்தை கட்டி வச்சிருக்கேனே, ஏன்டா நீ காலையிலேயே டென்ஷன் ஆக்குற? கோபமான சீன் அவங்க அம்மா பேசுறது. பாசமா பேசுறதுன்னா அப்படியே அந்த பாசத்தை காட்டினா, கண்ணு எழுந்திரிடா, காஃபி சாப்பிட்றா, பாலை குடிடா, நைட்டுக்கு வந்து படிச்சுட்டு படுத்த கண்ணெல்லாம் எரியும் உனக்கு, எழுந்து பச்சை தண்ணியில வந்து மூஞ்ச கழுவிட்டு உடனே கிளம்புடா. அப்ப இதுதான் சீன். இந்த சீனை வந்து ஸ்கிரீன் பிளே பண்றது அவங்க கையில தான் இருக்கு. கதையெல்லாம் ஒண்ணுதான்.
எல்லாருக்கும் கதை வந்து மொத்தம் எத்தனை கதை இருக்கு நம்ம இதுல? எத்தனை கதை இருக்கு? எத்தனை சுரம் இருக்கு? மியூசிக் டைரக்டர் எத்தனை சுரம் இருக்கு? எத்தனை சுரம்? சரிகம பதனிசா எத்தனை எத்தனை? சும்மா இல்ல ராஜா, நான் வந்து 13 வயசுல கேமரா எடுத்திருக்கேன். 13 வயசுல போட்டோகிராஃபரா உள்ள வந்து அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் முடிச்சதுக்கு அப்புறம் எம்ஏ சோசியாலஜி பண்ணிட்டு இந்த கலைத்துறையில ஆக்சிடென்டா உள்ள போன, விரும்பி போல. கலைத்துறையில வந்து விரும்பி போல. முதல் கே பாலச்சந்தர் அப்படின்ற ஒரு யூனிட்ல வந்து நான் வந்து அசிஸ்டன்ட் எடிட்டரா சேர்ந்து குறுகிய காலத்திலேயே எடிட்டரான, குறுகிய காலத்திலே சீஃப் எடிட்டரான. அதனால வந்து அந்த அளவுக்கு நாலேஜை வந்து நான் கேதர் பண்ணதுனாலதான் வர முடிஞ்சது. அதுவரை நீ மியூசிக் டைரக்டர் ஆகணும்னா சுரம் தெரிஞ்சிருக்கணும். நேரம் உனக்கு 7 சுரம் சரிகாம பதனி சா அப்படின்றது விஷயம். நீ டைரக்டரா வரணும் அப்படின்னா உனக்கு மியூசிக் தெரியணும், உனக்கு வந்து கேமரா தெரியணும், எடிட்டிங் தெரியணும், அந்த மேக்கப் தெரியணும். அப்பெல்லாம் தெரிஞ்சாதான் உன்னை வந்து டைரக்டரா ஏத்துக்க முடியும். இதெல்லாம் தெரியல அப்படின்னா டைரக்டரா அங்க வந்து பணிபுரிவது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால பேசிக் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். எல்லா பேசிக். இப்ப ஒரு எடிட்டிங் ரூம்ல உட்கார்ற பையன் எடிட் பண்றான், நீ எப்படி உனக்கு தெரியாம எப்படி எடிட் பண்ண முடியும்? ஒரு டைரக்டரா உள்ள போனா எடிட்டிங் தெரியணும்ல. சார் இதை இங்க கட் பண்ணுங்க சார், இதை இங்க கட் பண்ணுங்க சார். பாரதி ராஜா படம் எத்தனை பேர் பார்த்திருப்பீங்க? பாரதி ராஜா படம் வந்து எடிட்டிங் பக்காவா இருக்கும். எடிட்டருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவா, பாரதி ராஜாவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவா? பாரதி ராஜாவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அவர் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் கட் பண்ண சொல்லுவார். இது இங்க பண்ணுங்க, இது இங்க பண்ணுங்க, இங்க பண்ணுங்க. லெலின் சார், எடிட்டர் லெலின் சார் தெரியுமா? பி லெலின் தான் மிகப்பெரிய எடிட்டர் தமிழ் இண்டஸ்ட்ரியில. பி லெலின் விடி விஜயன் தான் மிகப்பெரிய எடிட்டர். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா படத்தை பார்த்தோன்னே சொல்லுவாங்க இந்த படம் ஓடும், இந்த படம் ஓடாது. இந்த படத்தை வந்து மைனா படத்துல வந்து நாங்க வந்து பண்ணும் பொழுது இந்த சீனை முன்னாடி எடுத்து போட்டா ஓடும், இந்த சீனை பின்னாடி எடுத்து போட்டா ஓடுன்றது அவர் சொல்லி தான் மாத்தினாங்க. யாரு? எடிட்டர் சொல்லி தான் மாத்தினாங்க. அப்ப எடிட்டருக்கு வந்து மிகப்பெரிய பங்கு இருக்கு. அப்ப நீங்க வேலை வாங்க தெரியணும், வேலை செய்ய தெரியணும். அதனால வந்து சொரம் தெரிஞ்சுக்கணும். உட்காதீங்க. கதையில எத்தனை கதை இருக்கு? நிறைய கதை தான். பேசிக் என்ன இருக்கு? அதுவும் 7 தான். இந்த 7 தான் நம்ம என்ன பண்றோம்? உருட்டி படம் எடுக்கிறோம். என்னன்னா ரிவெஞ்ச் எடுத்துக்கிடுவோம், லவ் எடுத்துக்கிடுவோம், நான் பாசம், அண்ணன் தம்பி பாசம், இந்த மாதிரி அந்த 7 சப்ஜெக்டை தான் நம்ம என்ன பண்றோம்? உருட்டி எடுக்கிறோம். நீ எந்த படம் எடுத்தாலும் ஒண்ணு. ஈ படம் பாத்தீங்களா? நானி படத்துல வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறது யாரு? ஈ. இந்த லவ்வர்ன்றவன் செத்து போனவனு ஈ. அப்ப அதுல ஹீரோ யாரு? ஈ தான் வந்து அதுல ஹீரோ. அந்த ஃபர்ஸ்ட் ஷாட் அதை எப்படி காட்டியிருப்பாங்க? ஒரு ஹீரோவுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அவ்வளவு அங்க இருக்கும். அது முட்டையில இருந்து வெளியில வந்து அது வந்து தண்ணியில வந்து சாக போகும், ஒருத்தன் காலில் மிதிக்க போகும். அந்த பில்டப் தான் வந்து படத்தை கொண்டு போறது. யார் வேணா படம் பண்ணலாம், பில்டப் தான் படம். நீ எல்லா கதையும் ஒண்ணுதான். இந்த கேஜிஎஃப் எடுத்தினாலும் ஒண்ணுதான். இப்ப வந்திருக்க இப்போ ஒரு சலாம் கேஜிஎஃப், இப்ப இந்த ஒரு படம் வந்ததுல விக்ரம், தங்கலால், இது எல்லாமே சப்ஜெக்ட் ஒண்ணுதான். ஆனா அவங்க கண் பார்வையில என்ன கொண்டு போயிருக்காங்க அப்படின்றத விஷயம். இப்ப 3வது சீன் என்ன போடணும் சொல்லுங்க. அப்ப அந்த 2வது சீன் போட்டீங்களா? என்ன போட்டீங்க? ஷார்ட்ஸ் எல்லாம் பிராக்கெட்ல போட்டுக்கணும். பிராக்கெட்ல போட்டுக்கிட்டா அது வந்து பெராத்தட்டிக்கல் போயிடும். பிராக்கெட்ல என்னன்னு போட்டுக்கிறீங்க? ஏரியல் வியூ, அதாவது கழுகு பார்வை சொல்லுவாங்க. ஏரியல் வியூ வந்து ஈகிள் வியூ. எஸ்டாப்ளிஷன் ஷாட்னு போட்டுக்கங்க. எஸ்டாப்ளிஷன் ஷாட் கழுகு பார்வை அப்படின்றது. நீ தான் ஆக்டிங்க்கு கொடுத்துருக்கியா ராஜா? ஆக்டிங்கா? என்ன கொடுத்து? எடிட்டிங்கா? ரீஇன்ஸ்டால் பண்ணு. ரீஇன்ஸ்டால் பண்ணு. காட்சி 3 டிரான்சாக்ஷன். டி வந்து டிரான்சாக்ஷன். இந்த டிரான்சாக்ஷன் என்ன அப்படின்னா, இப்போ ரொம்ப தூரம் பயணம் பண்றாரு அப்படின்னா அது கட்சாட்ல காட்ட மாட்டோம். குதிரையில போயிட்டே இருப்பாரு, அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாலை பொழுதுல அப்படியே டிசால்வ் ஆவாரு. அந்த டிரான்சாக்ஷன் குறிக்கிறது. அது வந்து எடிட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூ போறது. மெயின் விஷயம் வந்து இதுல வந்து கேரக்டரு, ஆக்டிங்கு, பெராத்திட்டிக்கலு. ஆக்டிங்ல வந்து என்னென்ன போட்டுக்கணும், ஆக்ஷன்ல வந்து என்னென்ன போட்டுக்கணும்ன்றது, கேரக்டரு, பெராத்திட்டிக்கலு, அப்புறம் சீன் காட்சி 1 காட்சி 2ன்றது போடணும்.
ஒரு 10 சீன் கொண்டாடலாம். ஒரு 10 சீன் கொண்டாந்து ஒரு கதையை வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி முடிக்கலாம். ஸோ இது இப்போ கதை எழுதுறது, கதையை வந்து நம்ம வந்து எழுதி ஃபைனல் பண்ணிட்டோம். ஃபைனல் பண்ணி பிடிஎஃப் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இந்த கதையை வந்து நீங்கள் உங்கள் லேப்டாப்பில் என்ன பண்ணணும், இதே மாதிரி ஃபேடின் ப்ரோன்ற சாஃப்ட்வேர் வந்து லேப்டாப்பில் விண்டோஸுக்கும் ஆப்பிளுக்கும் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணிக்கங்க. அதை டவுன்லோட் பண்ணிட்டு இந்த கதையை அப்படியே அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா அங்கே போயிடும். அங்கே ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், எடிட் பண்ணலாம். ஏதாவது தவறுகள் இருந்தால் ஈஸியாக எடிட் பண்ணிட்டு ஃபைனல் அவுட்புட் வந்து பிடிஎஃபாக எடுத்துக்கிடணும். ஸோ இப்போ படம் ஷூட் பண்ணியாச்சு, கேமராமேன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஷூட்லாம் பண்ணியாச்சு. அடுத்து எடிட்டிங் எங்கே கொண்டு போனது, என்னென்ன கேமராமேன் என்னென்ன ரெசல்யூஷனில் படம் இருக்கு சொல்லுங்க. சினிமாட்டோகிராஃபர் யாரு? சினிமாட்டோகிராஃபர் யாரு? சினிமாட்டோகிராஃபர் வேற யார பேர் கொடுத்தீங்களேப்பா? நீங்க தானா? வேற சினிமாட்டோகிராஃபரா? என்னது? டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட். சரி, இப்போ ஷூட் பண்ணிட்டேன், என்ன ரெசல்யூஷன்ல ஷூட் பண்ணுவேன்? ஷார்ட் ஃபிலிம் ஆகட்டும், படம் ஆகட்டும், எதுவா இருந்தாலும் இப்ப நீ ஒரு படம் தான் பண்ற, ஏன்னா உன்னோட ஃபியூச்சர் படம் பண்ணணும்ன்றதுதான். அதுக்கு என்ன செட்டிங் பண்ணுவ, கேமரால என்ன எடுக்க சொல்லுவ, என்ன ரெசல்யூஷன், என்ன மாதிரி பண்ணுவ? 4Kல எடுப்பீங்க. இப்போ நடைமுறையில் இருக்கிறது வந்து என்ன படம் இதுல? 8K படம். மிக பெரிய டைரக்டர், பெரிய ஆட்கள் எல்லாமே பண்றது வந்து 8Kல ஷூட் பண்ணுவாங்க. ஆனா தியேட்டர்ல ஓடுறது எத்தனை Kல ஓடுது? 4Kலயே ஓடல, 2Kவே ஓடல, 1.8K தான் ஓடுது. 1.8K தான் ஓடுது. ஏன்னா நம்ம தியேட்டர் பாதி தியேட்டர் வந்து அந்த அளவுக்கு இன்னும் பெருசா டெவலப் ஆகல. அதனால நீங்க வந்து 8Kல படம் பண்ணாலும் கடைசியில ஓடுறது என்னதுல ஓடுது? 1.8Kல தான் படம் ஓடுது. சத்தியம் தியேட்டர் சென்னையில் இருக்க தியேட்டர்ல வந்து ஓடுது, பெரிய தியேட்டர்ல ஓடுது. அப்போ படம் வந்து நீங்க அங்க பார்த்தா தான் அதோட அவுட்புட் தெரியும். அப்போ ஷூட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம கேமராமேன்ட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது என்னது, ஹை ரெசல்யூஷன் 4Kல எடுக்கிறோமா 8Kல எடுக்கிறோமா டிஸ்கஷன்ல சொல்லணும். என்ன கேல எடுக்க போறோம் நம்ம படம், அதனால 8Kவா 4Kவா, அதுக்கேற்ற மாதிரி கேமரா, அதுக்கேற்ற மாதிரி எக்யூப்மெண்ட், அதுக்கேற்ற மாதிரி லைட்டு, இதெல்லாம் செட் பண்ணிட்டு தான் ஷூட்டிங் போகிறோம். ஷூட்டிங் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து இன்னைக்கு இருக்கிற சினி ஃபீல்டில் வந்து ஒரு புதுசான ஒரு கேரக்டர், ஒரு டெக்னீஷியன் இருக்கான். யார் அப்படின்னா, ஃபைல் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆள், ஃபைலை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆள். அவன் என்ன பண்ணுவான், நீ ஷூட் பண்ணவொன்னே கார்டை கொண்டு போய் லேப்டாப்பில் போட்டு ஃபைலை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுவான். ஃபைலை டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதை பக்குவப்படுத்தி ஒரு 3 ஹார்ட் டிஸ்கில் வந்து அதை வந்து பண்ணுவாங்க. இப்போ 4 ஹார்ட் டிஸ்க்கு, ஒரு ஹார்ட் டிஸ்க்கு ப்ரொடியூசர்ட்டையும், ஒரு ஹார்ட் டிஸ்க் டைரக்டர்ட்டையும், ஒரு ஹார்ட் டிஸ்க் கேமராமேன்ட்ட, ஒரு ஹார்ட் டிஸ்க் இந்த டிரான்ஸ்ஃபர் பண்ணுற பையன்ட்ட. 4 ஹார்ட் டிஸ்க். ஏதோ ஒன்று மிஸ் ஆனாலும் சரி, ஏதோ ஒன்று கரெக்ட் ஆனாலும் சரி, படம் கண்டிப்பாக அவுட்புட் வரணும் அப்படின்னு சொல்லி 4 ஹார்ட் டிஸ்கை வந்து இப்போ எடிட் ரூம் போகுது. எடிட் ரூம் போனால் ஒரு 8Kல ஷூட் பண்ணதை எடிட் பண்ண முடியுமா? உங்கள் சிஸ்டத்தில் போட்டு பார்த்துருக்கீங்களா? 4Kல ஷூட் பண்ணி எடிட் பண்ணியிருக்கீங்களா? சப்போர்ட் ஆகலை. பிரீமியர் ப்ரோ தானே வச்சுருக்கீங்க. எவ்வளோ ரேம் இருக்கு சிஸ்டத்தில்? எவ்வளோ ரேம் இருக்கு சிஸ்டத்தில்? என்ன ரேம் இருக்கு? எடிட்டர்ல ஏந்திரிங்க தம்பி, எடிட்டர்ல ஏந்திரிங்க. எடிட்டர் டக்குன்னு எழுந்திரிப்பா. 4 பத்தாது. 8 இருக்கா? 8 பத்தாது. சரி, இப்போ வந்து படம் ஷூட் பண்ணிட்டீங்க, 4Kல ஷூட் பண்ணிட்டீங்க, 4K காப்பி பண்ணிட்டீங்க. இப்போ எடிட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? எடிட்டருக்கு இப்போ நான் சொல்றது எடிட்டருக்கு பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லு. 4K தான் ஓடாதே, என்ன பண்ணும்? ரெசல்யூஷனை மாற்றணும். என்ன பண்ணாங்க ஆரம்ப கட்டத்தில்? என்ன பண்ணாங்கன்னா, இது ஒரு தொழிலாக வச்சுக்கிட்டு என்ன பண்ணாங்கன்னா, சினிமா தொழிலை சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு 4K வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கன்வர்ஷன் கொண்டு போவாங்க. கன்வர்ஷன் சார்ஜ் அதை வந்து லோ ரெசல்யூஷனாக மாற்றி
அந்த லோ ரெசல்யூஷன்ல எடிட் பண்ணி அதுக்கப்புறம் திருப்பி வந்து அது ஹை ரெசல்யூஷன்ல அட்டாச் பண்ணி பிரிண்ட் அவுட் இது பண்ணாங்க. இப்போ அந்த மாதிரி இது இல்லை, ஏன்னா டெவலப் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணது அப்படின்னா இன்னைக்கு உள்ள கேமரானா பெராக்சி அப்படின்ற ஒரு ஃபைல் வந்து கிரியேட் ஆகுது. பெராக்சி ஃபைல் வந்து என்னன்னா நீ செட் பண்ணிக்கலாம், அதை வந்து 2K ஆகவோ இல்லை ஒரு HD ஆகவோ இல்லை அதோட லோ ரெசல்யூஷனாகவோ பண்ணிக்கலாம். பண்ணும்பொழுது என்னன்னா பேரலா உன்னுடைய ஃபைல் 2 விதமாக ஸ்டோர் ஆகும். ஒன்று வந்து ஹை ரெசல்யூஷன் 4K, ஒன்று வந்து பெராக்சி ஃபைல் ஸ்டோர் ஆகும். இது ரெண்டையுமே நம்ம வந்து கம்ப்யூட்டர்ல கொண்டு போய் என்ன பண்றோம், கொண்டு போய் போடுறோம். போட்டுட்டு என்ன பண்றோம், பெராக்சியை வந்து டைம் லைன்ல எடுக்கிறோம். பெராக்சியை வந்து டைம் லைன்ல எடுத்து எடிட் பண்ணிட்டு ஃபைனல் கொடுக்கும்போது என்ன பண்றோம், 4Kவை அட்டாச் பண்ணுவோம். 4Kவோ 8Kவோ என்ன இருக்கோ அது பண்றோம். இல்ல அந்த கேமரால நான் எடுக்கல, பழைய கேமரால தான் நான் எடுத்தேன் அப்படின்னா பழைய கேமரா 4Kல எடுத்ததுக்கு அப்புறம் நீ இம்போர்ட் பண்ணும் பொழுது இம்போர்ட் செட்டிங்ல வந்து பெராக்சி கிரியேட்டர் அப்படின்னு ஒன்று வரும். பெராக்சி கிரியேட்டர் ஒன்று, அந்த பெராக்சி கிரியேட்டர் ஆன் பண்ணி விட்டுட்டீங்கன்னா உன் படத்தை லோட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா மீடியா கன்வெர்ட்டர் ஓப்பன் ஆகும். அடோப்ல எத்தனை சாஃப்ட்வேர் இருக்கு? அடோபில எத்தனை சாஃப்ட்வேர் இருக்கு? எத்தனை டோட்டலா அடோபியோட ஃபேமிலியில எத்தனை சாஃப்ட்வேர் இருக்கு? 50 இருக்கலாமா? 50க்கும் மேற்பட்ட சாஃப்ட்வேர் வந்து அதுல இருக்குது. ஒண்ணுக்கு ஒன்று ஜாயின் பண்ற மாதிரி இருக்குது. நாங்கள் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் நான் எடிட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா ரன்ரிங் போட்டுட்டு போவேன். ரன்ரிங் போட்டு போகும்போது ஒர்க் பண்ண முடியாது. ரன்ரிங் வந்து ஒரு மணி நேரம் ஓடும் ரன்ரிங், அப்போ ஒர்க் ஆகாது, மற்ற வேலையை பார்க்க முடியாது. அப்போ அவன் R&D பண்ணி என்ன பண்ணிட்டான்னா அதை வந்து ஒரு மீடியா கன்வெர்ட்டர் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் ரெடி பண்ணி நீ ஒர்க் பண்ண உடனே இன் அண்ட் அவுட் கொடுத்து எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக போய் மீடியா கன்வெர்ட்டர் போய் உட்காந்து மீடியா கன்வெர்ட்டர் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கும். எந்த வேலையை நீ இன் அண்ட் அவுட் கொடுத்தல, ஒரு சீன் கொடுத்துருக்குன்னு வச்சுக்கோ, அதுக்கு இன் அண்ட் அவுட் கொடுத்தது, அந்த இன் அண்ட் அவுட் வந்து அதை எடுத்துக்கிட்டு அது கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கும். நீ இங்கே உட்காந்து எடிட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ அது ஒரு செக்ஷனாக ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த மீடியா கன்வெர்ட்டரும் கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். அதில் பண்ணியிருக்கீங்களா உங்கள் சிஸ்டத்தில்? மீடியா கன்வெர்ட்டர் இல்லையா? மீடியா கன்வெர்ட்டரும் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இது எல்லாமே பண்ணுறோம், எடிட் பண்ணுறோம், எல்லாம் முடிச்சுட்டு அடுத்த கட்டம் எங்கே போகணும்? டப்பிங் போகிறோம்ல, டப்பிங் போகிறோம். டப்பிங் என்ன சாஃப்ட்வேரில் பண்ணுறோம்? இதுல என்ன இருக்கு? அடோப்லயே. ஸோ என்ன பண்றோம், ஆடிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர், ஆடிஷன் சொல்லி அடோப்ல உள்ளது. அதுல வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு இம்போர்ட் பண்ணிட்டு என்ன பண்றோம், அதுல டப்பிங் பண்ணிட்டு பண்றோம். எல்லாம் பண்ணி ஃபைனல் அவுட்புட் கொடுக்குறோம். 5:1 எடுக்கிறோம். 5:1 எடுத்துட்டு கடைசியில நம்ம என்ன பண்றோம், படங்கள் வேலையெல்லாம் முடிஞ்ச உடனே சவுண்ட் எஃபெக்ட் கொடுக்குறோம். சவுண்ட் எஃபெக்ட்ஸ் நடந்து வரேன் அப்படின்னா இந்த ஷூ சவுண்டு கொடுக்கணும், கறக்கு புறக்குன்னு கொடுத்தாதான் படம் எடுபடும். நீ படம் மியூசிக் போட்டு RR போட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுடைய படம் வந்து வெளிப்படையா வெளியில வரும். அது வரைக்கும் அந்த படம் வந்து முழுமை அடையாது. இப்போ நேற்று காலையில் யாருக்கோ ஒருத்தருக்கு அனுப்பியிருந்தேன் ஃபிலிம் லிங்க். யாருக்கு அனுப்பியிருந்தேன்? பாலாஜி, நீங்க தானா? அதை அனுப்புனீங்களா எல்லாருக்கும்? யாரெல்லாம் பார்த்தீங்க அந்த படம்? இனி ஒரு ஜென்மம் வேண்டாம். யாரெல்லாம் பார்த்தீங்க? பார்க்கலையா? இனி ஒரு ஜென்மம் வேண்டாம் அப்படின்ற ஒரு படம் வந்து ஒரே நாளில் ஷூட் பண்ண படம், என்னோட படம். அது வந்து 26,000 பேர் பார்த்துருக்காங்க. கான்செப்ட் நல்ல கான்செப்ட். அது டெய்லி 300 பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரே ஒரு படத்தினால மானிட்டரைசேஷன் ஆயிடுச்சு நம்மளுடைய யூடியூப் சேனல். ஒரே ஒரு படம் தான். அவன் 100 படம் போடுவான், 500 படம் போடுவான், அப்புறம் தான் ரெவன்யூ வரும். நான் போட்ட ஒரே படத்தில் 3 வாரத்திலேயே வந்து அச்சீவ் பண்ணிடுச்சு. இப்போ வந்து ஓடிக்கிட்டே இருக்கு, காசு அதுக்கு வந்து விழுந்துகிட்டே இருக்கு, காசு விழுந்துகிட்டே இருக்கு. அதனால யூடியூப் சேனல் வந்து நீங்க வந்து ஆரம்பிச்சுக்கலாம். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுக்கலாம். ஸ்கிரீன் பிளே, ஸ்கிரிப்ட் ரைட்டிங் உள்ளது. இப்போ இந்த ஸ்கிரிப்ட் எவ்வளவு நேரத்தில் உங்களால தயார் பண்ண முடியும்? டைரக்ஷன் 10 நிமிஷத்துலேயே பண்ணலாம். 10 நிமிஷத்துலேயே என்ன பண்ணலாம். டயலாகோட கேரக்டர் போட்டு எத்தனை கேரக்டரோ அத்தனை கேரக்டர் போட்டு இது பண்ணலாம். என்ன இதை வந்து ஒர்க் பண்ணிட்டு இப்போ எனக்கு அனுப்புங்க, எப்படி இருக்குன்றத பார்ப்போம். பண்றது வேற இந்த செஷன்ல என்ன இருக்கு? எடிட்டிங்ல என்ன கேள்விகள் ஏதாவது ரைஸ் பண்ணுங்க. எடிட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூல எடிட்டரா நீ ஒர்க் பண்றதுல என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கு? உனக்கு என்ன டவுட் இருக்கா? ஏதாவது சொல்லுங்க. என்ன ஆர்ட் டைரக்டர் இன்ட்ரெஸ்ட்.
இங்கே ஷூட் பண்ணுறாங்க அப்படின்னா நீ ஆர்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணணும். ஆர்ட் டைரக்டருக்கு உள்ள விஷயங்கள் என்னன்றது அதை பண்ணிகிட்டே வரணும். இந்த இப்போ சொன்னல ஆர்ட் டைரக்டராக என்ன அந்த டேக் போடுறதுலேருந்து, இப்போ ஒரு கேரக்டர் வந்து ஃபாரின் போகிறாரு, அப்போ நம்ம வந்து அதில் போட்டிருப்போம். இப்போ என்ன அது பிரகாஷ் ராஜ் வந்து இன்னைக்கு வந்து ஃபாரின் போகிறாரு, அவர் ஃபாரின் போகிறதுக்கு காலையில் கடன் கிளம்புறாரு, ஏர்போர்ட்டுக்கு போகணும், இல்லை ஏர்போர்ட்லேருந்து திரும்பி வரணும் அப்படின்னா அவர் பிரீஃப் கேஸு, அவரோட ஆக்டிவிட்டிஸ் என்னெல்லாம் இருக்கணும், ஆஸ் ஏ பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த ஆர்ட் டைரக்டரா என்னென்னலாம் இருக்கணும். 2-3 பேக் இருக்கணும். ஃபாரின்ல உள்ள ட்ரெஸ் எல்லாம் இருக்கணும். வேற வராரு, இப்போ ஃபாரின்ல இருந்து வராரு, அவர் ஊருக்கு வராரு, அவரை நீ பார்த்த உடனே ஈஸியா கண்டுபிடிக்கலாம் அவர் ஃபாரின்ல இருந்தா வராருன்னு. என்ன அடையாளம்? லக்கேஜ்ல ஜெர்கின் போட்டு ஷூ போட்டு வர்றாரு, அதெல்லாம் அவரு ஃபிளைட்ல தான் வராரு. அந்த ஃபாரின்ல இருந்து வரவன் என்ன வருவான்னா ஒரு டியூட்டி ஃப்ரீ ஷாப் கேவரா கையில கூப்பிட்டு வருவான். எவனா இருந்தாலும் என்ன பண்ணுவான், ஒரு பிளாஸ்டிக் பேக் கையில எடுத்துட்டு வருவான். அப்புறம் அவனுடைய பெட்டியில வந்து ஒரு டேக் இருக்கும். என்ன டேக்னா அவன் பெட்டி தான் அப்படின்ற ஐடென்டிஃபிகேஷன் பண்ணக்கூடிய டேக் இருக்கும். ஸோ இப்போ ஆர்ட் டைரக்டர் என்ன பண்றாரு அப்படின்னா, பிரகாஷ் ராஜ் இன்னைக்கு வந்து வராரு, ஃபாரின்ல இருந்து வராரு, அப்ப அவங்களுக்கு உள்ள ஆர்ட் மெட்டீரியல்லாம் நீ கலெக்ட் பண்ணிக்கோ அப்படின்னா அவர் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, டேக் ரெடி பண்ணணும், அந்த பேக் ரெடி பண்ணணும், டியூட்டி ஃப்ரீ ஷாப்போட பேக் ரெடி பண்ணணும், அதையும் தாண்டி கையில ஒரு பாஸ்போர்ட் கையில வச்சிருக்கணும், டிக்கெட்டை கையில வச்சிருக்கணும், இதெல்லாம் கையில வச்சிருப்பாங்க. வந்து இறங்குவார், இறங்கின உடனே பசங்க ஓடி போய் அவங்களை போய் வரவே இருக்குது, முதல்ல என்னத்தை பிடுங்குவாங்க, பேகை பார்ப்பாங்க, சாக்லேட் இருக்கா அப்படின்னு. அப்ப அந்த சாக்லேட் இருக்கணும். இதெல்லாம் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டோட வேலை. அப்ப நம்ம ஸ்கிரிப்ட்ல வந்து பிரகாஷ் ராஜ் வந்து சென்னை ஏர்போர்ட்ல வந்து இறங்குறாரு, எங்கிருந்து துபாயில இருந்து வந்து இறங்குறாரு அப்படின்னு ஆர்ட் டைரக்டர் சொல்லிட்டோம்னா, ஆர்ட் டைரக்டர் என்ன பண்ணுவாரோ அதுக்கு உள்ள செட் எல்லாம் பண்ணி வச்சுக்கணும். இல்லைன்னா படம் தத்ரூபமா வராது. படம் வந்து தத்ரூபமா வராது. நீ ஒரு ஜோல்டா பை, இப்போ நான் இந்த பேக்கை மாட்டிட்டு நான் வந்து கும்பகோணத்துல உங்ககிட்ட வந்து நான் ஃபிளைட்ல வந்தேன் அப்படின்னு சொன்னா ஒத்துப்பீங்களா? ஒத்துக்க மாட்டீங்க. அப்ப நான் உங்களை ஏமாத்தணும்னு நான் என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா, அந்த பேக்ல ஏற்கனவே ஒரு டேக் இருக்கும், அந்த டேகில் அதில் போட்டுட்டு நேராக அப்படி உங்களுக்கு தெரியுற மாதிரி கொண்டு காட்டிகிட்டே வந்துட்டு கீழே வச்சுட்டு, இந்த ஃப்ளைட்டு ரொம்ப லேட் பண்ணிட்டான்ப்பா நம்மளா ஃப்ளைட், நீ உடனே பைய பார்த்தா அந்த டேக் இருக்கிறதுனால இவர் ஃப்ளைட்டில் தான் வந்திருப்பாரு. அப்போ அந்த உறுதிப்படுத்தக்கூடிய அந்த கேரக்டர் உறுதிப்படுத்தக்கூடியதை ஸ்கிரிப்டில் எழுதும் போது அந்த பெராத்தட்டிகள் என்ன பண்ணி வச்சுக்கணும்னா, பிரகாஷ் ராஜ் வந்து ஏர்போர்ட்லேருந்து இறங்கி வருகிறார், அவருடைய ஹேண்ட்பேக்கில் வந்து டேக் இருக்கணும். இதெல்லாம் எங்க மறந்துடும்? ஷூட்டிங் ஸ்பாட்ல மறந்துடும். நீ டயலாக் சொல்லி கொடுக்கறதெல்லாம் முன்புறமா இருப்பே தவிர இதெல்லாம் முன்புறமா இருப்பேன்னு தெரியாது. ஆனா ஆஸ் ஏ டைரக்டர் நீ ஸ்கிரிப்ட் இதெல்லாம் எழுதி வச்சிருக்கணும். இதெல்லாம் எழுதி வச்சிருந்தீங்கன்னா ஆர்ட் டைரக்டர் விட்டாலும் நீ என்ன பண்ணலாம், எப்பா இதெல்லாம் இல்லையப்பா ரெடி பண்ணுப்பா அப்படின்னு அவருக்கு ஒரு டைம் கொடுக்கணும், அவங்க பண்ணுவாங்க. இப்ப எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஒருங்கிணைச்சு வேலை செஞ்சால் மட்டுமே அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெறும். அப்ப இது எல்லாருக்கும் புரிதல் இருக்கணும், நீ பண்றது புரிதல் இருக்கணும். ஆனா கதை புரியக்கூடாது எவனுக்கும். நீ எழுதியிருக்க கதை லைட்மேனுக்கோ இல்லை வந்து ஒரு அசிஸ்டண்ட்டுக்கோ தெரிஞ்சுன்னா என்ன பண்ணுவாங்க, கதையை விற்க மாட்டாங்க, ரொம்ப வெளியில உளறிக்கிட்டு இருப்பான். நீ படம் பண்றதுக்குள்ள உன் கதை வெளியில வந்துடும். சரியா? இப்போ ஆர்ட் டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல இது. இப்போ சவுண்ட் இன்ஜினியரா இருந்தா சவுண்ட் இன்ஜினியர் என்ன பண்ணணும், சவுண்ட் இன்ஜினியர் இப்போ கேமரா ஷூட் பண்றாங்க, கேமரா ஷூட் பண்ணும் பொழுது பைலட் ட்ராக் அப்படின்னு ஒரு ட்ராக் இருக்கும். பைலட் ட்ராக் அந்த இடத்துல நடக்கக்கூடிய சவுண்ட் ரெக்கார்டிங், அந்த சவுண்ட் ரெக்கார்டிங் வந்து பைலட் ட்ராக் வந்து இல்லாமல், பைலட் ட்ராக் இல்லாமல் படம் பண்ண முடியாது. என்ன பேசுனாங்கன்றது வேணும். அப்ப அங்க ஒரு மைக் வேணும். இந்த மாதிரி இப்ப நான் கொடுத்துருக்கேன்ல, இப்ப நான் ஏன் இங்க கொடுத்துருக்கேன்னா கேமரா அங்க வச்சிருக்காரு. இப்ப நான் பேசுறது நீங்க பேசுறதெல்லாம் அதுல ரெக்கார்ட் ஆகுமே தவிர நான் பேசுறது ரெக்கார்ட் ஆகாது. அப்ப நான் இங்க மைக் வச்சிருந்தேன்னா என்ன ஆகும், நான் பேசுறது அதுல ரெக்கார்ட் ஆகும், கிளீனா அதுல போய் ரெக்கார்ட் ஆகிடும், நீங்க பேசுறதெல்லாம் டம்மி ஆகிடும். அப்ப இந்த செட்டப்பும் வந்து சவுண்ட் இன்ஜினியர் கூட்டு போகணும். அப்ப லைவ்ல ஆடியோ ரெக்கார்ட் பண்றதுக்கு ஆடியோ இன்ஜினியர் கண்டிப்பா கூட்டிட்டு போகணும். இதெல்லாம் கரெக்டா திறன்பட பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய படம் வந்து வெற்றி பெற பெரிய படமாக அமையும். சரியா?